இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று மற்றுமொரு தாயக களம் நிகழ்ச்சியில் எங்களுடன் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள் பொன்னையா இணைந்திருக்கின்றார். இன்று நாங்கள் பேச போற விடயம் என்னென்று சொன்னால், அருள் பொன்னையாவை பொறுத்தவரையில் அவர் இந்த கணக்கியல் துறையில் பணியாற்றி வருகின்றார் ஒரு பிரபலமான நிறுவனத்தில். அது மட்டுமல்லாது இந்த கணக்கியல், அதாவது இந்த நிதி மற்றும் கணக்கியல் துறையில் ஒரு கன்சல்டனாகவும் இருக்கின்றார். நாங்கள் இதுவரை வெளியிட்ட இந்த காணொளிகளுக்கு மிகப்பெரிய ஆதரவும் பலரிடமிருந்து கோரிக்கைகளும் வந்திருக்கின்றன. என்னென்று சொன்னால், நிறைய பேருக்கு இது பிரயோசனமாக இருக்கின்றது. பலரிடம் இருந்த கேள்விகளுக்கான விடையை இதில் அவர்களுக்கு இலகுவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது மீண்டும் மீண்டும் இதனை கேட்கக்கூடியதால் அவர்களுக்கு வசதியான நேரத்தில் தாங்கள் இதை கேட்டு பயன்பெறுவதாகவும், பலர் இதற்கு பிறகு தாங்கள் அந்த இரட்டை குடியுரிமையை விண்ணப்பிப்பதில் தங்களுக்கு இருந்த பெருமளவான சந்தேகங்கள் தீர்ந்து விட்டதாக கூட எனக்கு போன் பண்ணி அவர்களில் சிலர் கனடாவிலிருந்து கதைத்த கூட ஒருவர் கூறியிருந்தார். இது இன்னொரு காணொளி. இங்கு நாங்கள் இந்த இரட்டை குடியுரிமை தொடர்பாக அதை பெறுவது, அதற்குரிய ஆவணங்கள் என்ன, அது தொடர்பான சந்தேகங்களும் அது தொடர்பான விளக்கங்களுமாக இந்த காணொளி இருக்கும். வணக்கம் அருள். வணக்கம் அருஸ். எனக்கு மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. முதலாவது நாங்கள் போட்ட அதாவது இந்த இரட்டை குடியுரிமை மற்றும் நிறைய விடயங்களை ஒரே காணொலியிலேயே பேசியிருந்தோம். அதனால் பல விடயங்கள் ஒன்றாக வந்திருக்கும். முக்கியமாக இந்த இடத்துல இரட்டை குடியுரிமை சம்பந்தமாக முழுமையான தகவல்களையும் அந்த விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு நிரப்புவது என்பது அநேகமான கேள்விகள் இந்த விண்ணப்ப படிவம் நிரப்புவதிலான சில சிக்கல்கள் வருவதுண்டு. அவற்றையும் சேர்த்து ஒரு முழுமையான காணொலியாக இதை வெளியிடுவதும், அதே நேரத்திலே இங்கே கொடுக்கப்படுகின்ற இந்த திரையிலே காணப்படுகின்ற விடயங்கள் யாவும் இலங்கையில் உள்ள குடிவரவு குடியளவு திணைக்களத்தினுடைய வெளிநாட்டு பிரிவில் இருந்து இரட்டை குடியுரிமை சம்பந்தமாக வழங்கப்பட்ட தகவல்கள், அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்படுகிற இரட்டை குடியுரிமை விண்ணப்பிக்கிற அறிவுறுத்தல்களை 3 மொழியிலையும் கொடுத்திருக்கிறோம். ஆங்கிலத்துல, தமிழ்ல, சிங்களத்துல 2 கொடுத்திருக்கிறோம். ஆனால் மிக முக்கியமானது, விண்ணப்ப படிவம் நிரப்பப்பட வேண்டியது ஆங்கிலத்தில் மட்டும்தான் என்பதை எல்லாரும் கவனத்தில் கொள்ள வேணும். ஆனால் நான் இப்ப இந்த தகவலுக்காகவும் இங்க உள்ளதை பார்க்கறதுக்காகவும் விண்ணப்ப படிவத்தை நிரப்பைகளில் வர்ற கேள்விகள் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு இதை நான் கீழே தமிழிலையும் மொழிபெயர்த்திருக்கிறேன். நான் கீழே அந்த விண்ணப்ப படிவத்தை விளக்கப்படுத்துறதுக்காக மட்டும். ஆகவே விண்ணப்ப படிவத்தை யாரும் தமிழில் உள்ளதை பாவிக்க வேண்டாம். கேளுங்கள் கேள்விகளை. முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த இரண்டு பிரிவுகளின் கீழ் இந்த இரட்டை குடியுரிமைக்கான விண்ணப்பத்தை மேற்கொள்ள முடியும். அது தொடர்பில் பல தெளிவின்மைகள் இருக்கின்றன. அது தொடர்பாக முதலில் நீங்கள் உங்கள் கருத்தை கூறினீர்கள் என்றால் நாங்கள் பிறகு தொடர்ந்து கேட்கலாம். இந்த விண்ணப்பமும் இந்த கீழே உள்ள அத்தனையுமே நாங்கள் இந்த காணொளியின் கீழே எல்லாரும் திரும்பவும் இதனை திறந்து பார்க்கக்கூடிய வகையிலே இணைத்து விடுகிறோம். ஆகவே எப்பொழுது வேண்டாலும் இது இந்த குடிவரவு திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ பக்கத்திலிருந்து தான் தரவிறக்கம் செய்யப்பட்டு இங்கே காணப்படுகிறது. நீங்களும் பார்த்து கொள்ளலாம். குறிப்பாக 2 வகைகள், அதாவது ஒன்று இந்த குடியுரிமை குடியுரிமை மீண்டும் பெறுவதற்கான வழிமுறையில முதலாவது வழிமுறை யாருக்கு பொருந்தும்னா, ஒரு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டிலே குடியுரிமை எடுக்கும் பொழுது தானாகவே இலங்கை குடியுரிமை இல்லாமல் போய்விடும். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ஃபாரின் சிட்டிசனாக இருக்கணும். அவைக்கு தெரிய வேணும், எங்களோட இலங்கை குடியுரிமை ஏற்கனவே இல்லாமல் போயிட்டுது அப்படின்னா அதோட என்ன அர்த்தம்னா, இலங்கையினுடைய இப்ப உள்ள பாஸ்போர்ட்ல இன்னும் திகதி இருந்தாலும் சரி, அல்ல இலங்கையினுடைய அடையாள அட்டை, நேஷனல் ஐடென்டி கார்டு எல்லாம் கூட நீங்கள் இலங்கையில சட்டப்படி பாவிக்க முடியாதது என்பதை ஞாபகத்துல வச்சிருக்கணும். அவைகள் திருப்பவும் நான் இந்த நாட்டின் குடியுரிமை பெறப்போறேன் என்ற கேட்டகரி சொல்ல ரிசம்ஷன், அதாவது மீளப்பெறுதல் என்ற கேட்டகரி தான் முதலாவது இருக்கு. இழந்தவர்கள் மீளப்பெறுவது. 2வது பொதுவா அநேகமானாக்களுக்கு அது பொருந்துவதில்லை. இது என்னென்று சொன்னா 2வது கேட்டகரி, ஒரு நாட்டினுடைய நான் முதல் சொன்னது போல அந்த குடியுரிமையை எடுக்க முற்படைக்குள்ள இலங்கையின் குடியுரிமை இல்லாமல் போகும் என்று குறிப்பிட்டேன். நான்
அதனை சிலர் என்ன செய்யலாம்டா, முதலிலேயே இலங்கைக்கு சென்று நான் இன்னொரு நாட்டினுடைய குடியுரிமை எடுக்க போறேன், ஆனா இலங்கையின் குடியுரிமை நான் இழக்க விரும்ப இல்லை என்றதை கூறி அந்த இதுக்கின் கீழே இலங்கை குடியுரிமையை வச்சு கொண்டேயே வெளிநாட்டு குடியுரிமை எடுப்பதற்கான முயற்சி தான் இந்த 2வது கேட்டகரி. அப்ப அதுல பொதுவா கனவேர் அப்படி ஒன்றும் முயற்சிக்கிறதா எனக்கு தெரியல. யாராவது சில நேரத்துல இந்த குடிவரவு சம்பந்தமான தெளிவான தகவல் உள்ளவ அல்லது இந்த தூதரகங்கள்ல வேலை செய்யற சம்பந்தமான அவர்கள் சேரம் செய்யக்கூடும் என்று நினைக்கிறேன். இந்த 2ம் தான் அந்த முக்கியமான பகுதிகள். நல்லது. இப்ப அடுத்ததாக என்னென்று சொன்னால், எப்படி விண்ணப்ப படிவங்களில் நிரப்புவது, மற்றது என்னென்ன தகவல்கள் எங்களுக்கு அதை பூர்த்தி செய்வதற்கு முதல் என்னென்ன தகவல்கள் தேவை? நான் இப்பொழுது இங்கே சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். பின்னர் கீழே விண்ணப்ப படிவமே இருக்கின்றது. அந்த விண்ணப்ப படிவத்தை கூட இதே திரையிலே காண்பிக்கிறேன். அப்பொழுது உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், இந்த திரையிலேயும் உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் நேரத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் வேகமாக அதனை கொண்டு செல்கிறேன். முதல்ல எல்லா இடமும் கூறுவது போலதான் இங்கிலீஷ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ் பெரிய எழுத்துக்கள்ல எழுத சொல்லினோம் முதலாவது. 2வது, எந்தெந்த பகுதிகள் உங்களுக்கு ஏற்படையாதாக என்றதை குறிப்பிடட்டாம். நாட் அப்ளிகபிள் என்று சொல்லி, இப்ப தச்சில உங்களால் நிரப்பப்பட முடியாத ஒரு கேள்வி இருக்குமா இருந்தால் உங்களுக்கு பொருத்தமற்றது என்று சொல்லி சொன்னால் NA என்று போடுறது சுருக்கமா, இல்ல நாட் அப்ளிகபிள் என்று சொல்லி போடலாம். நான் சொன்னது போல ஆங்கிலத்துல நிரப்பப்பட வேண்டும். 3வது, ஒரே குடும்பத்தை சேர்ந்த குடும்ப அங்கத்தவர்களாக இருப்பினும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகத்தான் ஃபார்ம் கொடுக்கும். கணவன், மனைவி, பிள்ளைகள் எத்தனை பேர் எல்லாம் சேர்ந்து அப்ளை பண்றீங்களோ ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஃபார்மாக நிரப்பி கொடுக்கப்பட வேண்டும். அத்துடன் அவர்கள் கேட்கப்படுகின்ற வர்ணப்படம் 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர், நான் இருக்கிறது அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுக்கு சமனான 3 கலர் வர்ண புகைப்படங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். மற்றது அது மேலே அந்த விண்ணப்ப படிவத்தினுடைய மேலே உங்களுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறது, அங்கே அந்த படத்தை ஒட்டுமாறு அவை அந்த படிவத்தில் நீங்கள் இந்த படத்தை ஒட்டி கொள்ளலாம். அடுத்தது, அந்த விண்ணப்ப படிவத்துல A தொடக்கம் G வரைக்குமான கேட்டகரிஸ் இருக்குது, எதுக்குள்ள அப்ளை பண்றதுன்றது அதை நாங்கள் கீழே பார்க்க போறபடியால் நான் இப்ப அதனை நான் தெளிவாக கொடுக்கல. நான் அந்த இடத்துல எதுக்கு கீழே அப்ளை பண்றேன், ஏதாவது ஒன்றுக்கு தான் நாங்கள் சரி அடையாளம் டிக் பண்ண வேணும். என்னன்னா ABCDEFG என்று இத்தனை வழிமுறைகளும் இருக்கு. அதுல எந்த இது எங்களுக்கு பொருந்துமோ அதற்காகத்தான் அந்த கேள்வி கேட்கப்படுறது. அடுத்தது, கடைசியாக இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய கடைசி பக்கத்திலே அதாவது சமாதான நீதவான் அல்லது சத்திய பிரமாண ஆணையாளருக்கு முன்னால சத்திய பிரமாணம் செய்து கையொப்பம் விடுவது. நான் சொல்றது மேலே கொடுக்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உண்மையானவை என்பதும் நான் இலங்கை குடியுரிமை மீளப்பெறுவதற்கு விருப்பமாக இருக்கிறேன் என்பதையும் கூறி வண்ணம். அநேகமானாக்கள் கொண்டு போக வேண்டியது யார்கிட்ட என்றால் உங்களுடைய நாட்டில் உள்ள ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ், அதை சமாதான நீதவான்கிட்ட தான் அநேகமானாக்கள் போகணும். அல்ல உங்களுக்கு தெரிந்த அதாவது சத்திய பிரமாண ஆணையாளர் என்று கூறுவார்கள், கமிஷனர் ஆஃப் ஓத். அப்படி இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவருக்கு முன்னால கையொப்பமிட்டு அவரும் கையொப்பமிடுவார். மற்றது தனிப்பட்ட தகவல்கள் பத்திரம் ஆங்கில பெரிய எழுத்துக்களில் பூரணப்படுத்த வேண்டும். அந்த பத்திரத்தில் வினவப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் பூரணப்படுத்தல் வேண்டும். குறைபாடுடைய தகவல்களுள்ள தரவு பத்திரங்கள் தேசிய புலனாய்வு சேவை மூலம் திருப்பி அனுப்பப்படும். என்னென்ன முக்கியமா இது என்னத்தை சொல்லப்படணும்னு சொன்னா, நீங்க கொடுக்குற தகவல்கள் எல்லாம் தெளிவாக குறிப்பிடப்படாவிட்டால் தேசிய புலனாய்வு சேவைக்கு, அதாவது இலங்கையினுடைய தேசிய புலனாய்வு சேவைக்கு உங்களுடைய தகவல்கள் போய் ஒரு 3 மாதம் அளவுக்கு எடுக்கும். உங்களை பற்றின ஒரு இலங்கையில உள்ள ஒரு கிட்டத்தட்ட போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் உண்மையா புலனாய்வு தகவல் உங்களை பற்றிய ஏதாவது பெயர்கள், ஏதாவது இலங்கையில குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறீர்களா அல்லது வேறு ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றதா, நீங்கள் ஒரு குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறீர்களா, அப்படியான பிரச்சனைகள் உள்ளவரான்றதை அந்த புலனாய்வு பிரிவு ஆராய்வு செய்யும். நான் முன்னரும் குறிப்பிட்டிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், நீங்கள் இலங்கையிலே எங்கே வாழ்ந்தீர்கள் என்ற விலாசங்கள் போடுகிற பொழுது, இப்பொழுது அந்த வீட்டிலே யாராவது உங்களை பற்றி போய் விசாரிக்கின்ற பொழுது யாராவது அந்த வீட்டிலே இருக்கிற பக்கத்து வீட்டிலேயோ யாராவது இருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்தவையாண்டு போய் கேட்பினோம். அதுக்கேற்ற மாதிரி இடத்த கொடுங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது பெருதனியா பல்கலைக்கழகத்திலேயோ போய் படித்திருந்தாலும் உங்களோட நிரந்தர முகவரடி உங்களோட ஊர் தான். நான் 4 வருஷம் அங்கே போய் படிச்ச நான் இப்ப போய் கிட்ட அவங்களை யாரும் தெரிய போறது இல்லை, எங்க இருந்ததுன்னு தெரியாது.
ஆனால் தற்காலிகமா இருந்தாலும் நீங்கள் மாதம் முறைமையோ போய்விட்டு வந்தாலும் உங்களுடைய சொந்த வீட்டு முகவரி எங்க இருந்தீர்கள் அல்ல புலம்பெயர்ந்து எங்கேயாவது இருந்திருந்தால் ஒரு கடைசியாக இருந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை அவர்கள் ஒரு 10 வருடத்துக்கு உட்பட்டது கொடுத்தால் போதும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இந்த புலனாய்வு பிரிவு போய் அந்த உங்களோட வீட்டிலே விசாரிக்கக்கூடிய அளவுக்கான இடத்தை கொடுங்கள். நல்லது. இதே சமயம் என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்? இதுல நிரப்புற தகவல்களை தவிர நாங்கள் இதனுடன் இணைத்து அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன என்று அதுல முக்கியமானது இப்ப நீங்கள் இலங்கையில பிறந்தவர்ன்றதுக்கு அநேகமாக எல்லாருக்கும் இலங்கையினுடைய என்ன தெரியும் என்று சொன்னா பிறப்பத்தாட்சி பத்திரம், பர்த் சர்டிபிகேட் இருக்கும். அதனை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட நகல் பிரதி, அதாவது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட என்று சொல்றது இந்த ட்ரூ காப்பி என்றது மாதிரி ஒரு ஜேபி கிட்ட சைன் வாங்கினீங்கள் என்றால் போதுமானது. அல்லது நீங்கள் நேரடியாக இலங்கையின் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு செல்லுவீர்களாக இருந்தால் அங்கே உள்ள குடிவரவு குடியகல்வு அதிகாரி உங்களுக்கு முன்னாலே உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மூல ஆவணங்களை பார்த்து கையொப்பமிட்டு உங்களுடைய ஆவணங்களை திருப்பி ஒப்படைப்பார். தேவையில்லை. எதுக்கு இருந்தாலும் நீங்கள் முதலே ஒரு ஜேபிக்கு முன்னால எல்லா ஆவணங்களினுடைய போட்டோ காப்பி, அந்த போட்டோ காப்பி தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளினோம், பிரதிகளை தான் எடுத்துக்கொள்ளினோம், உங்களுடைய ஒரிஜினலை திருப்பி தர போயினோம். ஆகவே எல்லாவற்றுக்கும் பெற்றுக்கொள்ளுதல் எல்லாம். இன்னொரு முக்கியம் என்னென்ன, பச்சை நேரம் ஒரு ஆள் தான் போவீங்க. குடும்பத்துல உள்ள எல்லாருக்காகவும் இலங்கைக்கு போற ஒருவரால குடும்ப தலைவராலோ தலைவியாலோ சமர்ப்பிக்க முடியும். ஆகவே போக முடியாதவைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட என்று சொன்னா இந்த ஜேபிட்ட வாங்கி கொண்டு போன உறுதிப்படுத்தப்பட்ட அந்த படிவங்கள் போதுமானதா இருக்கும். அப்ப அதுதான் அதுல குறிஞம் கொண்டிருப்பது 3000. மற்றது இலங்கை அல்லது அதன் அத்தாட்சிப்பட்ட நகல் பிரதியை கொள்ளணும். விண்ணப்பதாரி இலங்கை பிரஜா உரிமையை கொண்டிருப்பது பதிவின் மூலமாய. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இலங்கையில அநேகமானாக்கள் பிறப்பின் மூலம்தான் நாங்கள் இலங்கை குடியுரிமை உடையாக்கள். இந்த நாளைக்கு இந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த மலையக மக்களுக்கு பதிவின் அடிப்படையில அவைக்கு குடியுரிமை கிடைச்சிருந்தால் அவை பதிவு அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டது. அவைகள் இது பூர்வீகமாக இலங்கையை கொண்டவர்கள் அல்ல, அவர்களாக இருந்தால் அந்த பதிவின் அடிப்படையில கிடைத்ததுன்றதைத்தான் கூறுகிறார்கள். அதை பெற்றார். அடுத்தது 2வது, விவாகமானவராயின் விவாக சான்றிதழ், மேரேஜ் சர்டிபிகேட், அதனுடைய மூலப்பிரதியும் கொப்பியும் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறகு. மற்றது இப்ப நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் முதலாவது கேட்டகரி சொன்னேன் தானே, ரிசம்ஷன் என்றதுக்கு, அதாவது மீள பெற்றுக்கொள்ளல் கேட்டகரிக்குள்ள நீங்கள் வெளிநாட்டுக்கு சிட்டிசன் எடுத்திருந்தால் அந்த சிட்டிசன் வெளிநாட்டு குடியுரிமை சான்றிதழினுடைய ஒரிஜினலும் கொண்டு போகணும், அதனுடைய பிரதி கொண்டு போகணும். தற்பொழுது வெளிநாட்டு குடியுரிமை கொண்டுள்ள நாட்டினால் விநியோகிக்கப்பட்ட கடவுச்சீட்டு, இப்ப நீங்கள் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு குடியுரிமை எடுத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க வெளிநாட்டு பாஸ்போர்ட்லாம் இலங்கைக்கு போக போறீங்க. அப்ப வெளிநாட்டு பாஸ்போர்ட்டினுடைய கொப்பி, அதே மாதிரியான நகல் பிரதி. 16 வயசுக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரிகள் தற்சமயம் பிரஜா உரிமை கொண்டிருக்கும் நாட்டில் பெற்றுக்கொள்ளப்பட்ட இசைவு சான்றிதழ், போலீஸ் சான்றிதழ். அதாவது என்னன்னா எல்லாரும் இந்த அப்ளிகேஷனோட தனித்தனியாக ஒரு போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கணும். எந்த நாட்டில இருந்தா நீங்கள் இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் இங்கிலாந்துல இருந்துட்டா இங்கிலாந்துல இருந்து எடுத்து கொடுக்க வேணும். எல்லாருக்கும் கொடுக்கணும் 16 வயசுக்கு மேற்பட்டாக்களுக்கு. அதுல மிக முக்கியம் என்னன்னா 3 மாதத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். பெற்றுக்கொள்ளப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதத்துக்கு உட்பட்டதா இருக்க வேணும். இதுலதான் எல்லாரும் கவனத்துல உள்ளணும். என்னன்னு சொல்லி சொன்னா, சில நாடுகள்ல இந்த போலீஸ் ரிப்போர்ட் வருவதற்கு தாமதமாகதான், கிழமை கணக்கு மாத கணக்கு கூட எடுக்கிறதாம். இப்ப நீங்கள் இலங்கைக்கு சென்றோ ஏதோ ஒரு வகையிலோ இந்த இரட்டை குடியுரிமை விண்ணப்பத்தை ஒப்படைக்க போறீங்களா இருந்தால் உங்களோட போலீஸ் ரிப்போர்ட்டை குறைஞ்சது 1 மாதத்துக்கு முதலேயே விண்ணப்பிச்சீங்களா இருந்தால் தான் நீங்கள் இலங்கைக்கு போகும் பொழுது கையில உங்களோட போலீஸ் ரிப்போர்ட்டும் ரெடியா இருக்கும். 2 முக்கியமான ஆவணங்களில் ஒன்று, நீங்கள் உங்களோட நாட்டினுடைய இந்த போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்க இல்லை என்றால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பெண்டிங் என்ற பேர்ல ஏற்றுக்கொள்ள மாட்டினோம். ஆகவே நீங்கள் 2 வாரங்களுமே வெளிக்கிட போறோம்னு சொல்லி போட்டு போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இருந்தா சேரும், அது வராது உங்களுக்கு. அதனால நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியாமல் போகலாம். அதுல யார் யாரு கேட்கப்பட்டிருக்கா, 16 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் அந்த அப்ளிகேஷன்ல போடுற எல்லாருக்கும் எடுக்க வேணும். 16 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு தேவை. அடுத்தது இலங்கை கடவுச்சீட்டை இன்னும் உங்கள்கிட்ட சிலர் வச்சிருப்பீர்கள், சிலர் துளைச்சிருப்பீங்கள், இருந்தால் மட்டும் அதை காட்ட வேணும். குறைந்தபட்சம் நீங்கள் இலங்கை கடவுச்சீட்டையோ அல்லது இலங்கையினுடைய தேசிய அடையாளத்தையோ வச்சிருந்தால் அந்த இலக்கங்களை எப்படியும் கட்டாயம் கொடுங்க வேணும்னா, இலங்கை உங்களை அடையாளம் காண்றதுக்கு ஏதோ ஒரு ஆவணம் இருந்தால் தான். பிறப்பு சான்றிதழை வச்சுக்கொண்டு அடையாளம் காணலாம் என்றா முந்தி பிறப்பு சான்றிதழ் தமிழ்ல எழுதியிருப்பீங்கள், இல்ல சிங்களத்தில் எழுதியிருப்பீங்கள். இப்ப இங்கிலீஷ்ல எழுதியிருக்க சொற்கள் எல்லாம் மாறி வரலாம். அப்ப உங்களை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றில் பழைய பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருந்திருந்தால், அதை கேட்கினம் இருந்திருந்தால் மட்டும், இருப்பின் மாத்திரம் மட்டும் பிரேக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கிறாங்க.
பழைய பாஸ்போர்ட் இருந்தா அதனுடைய கொப்பிகளையும் சான்றளிக்கப்பட்ட, அதாவது ஜேபியால சான்றளிக்கப்பட்ட இதை கொடுங்கோ. அதே நேரத்துல முடிஞ்சால் இதுல கேட்கணுமோ கேட்காவிட்டால் கீழே கேட்கணும் நினைக்கிறேன், கீழில் அடையாள அட்டை இலக்கம். அடையாள அட்டை இலக்கத்தை பற்றி நான் முன்னர் ஒரு நிகழ்வுல குறிப்பிட்டிருந்தேன். அடையாள அட்டை இலக்கம் இருந்தால் ஒருவரை பற்றி ஃபுல்லா இலங்கையில ட்ராக் பண்ணி எடுக்கிறதுக்கான எல்லா தகவலும் வந்திருக்கு. மற்றும் இங்க வங்கியில கணக்கு இருக்குது, இப்ப பாஸ்போர்ட் எடுத்தவர், இப்ப டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தவர், கோர்ட்லயோ அது கேஸ் இருக்குதா, லீஸ்ல வாகனம் எடுத்திருக்கிறாரா என்ற அத்தனையுடையும் வேற அளவுக்கான மைய புள்ளியாக அடையாள அட்டை இருக்குது. அடுத்தது இரட்டை குடியுரிமைக்காக விண்ணப்பிப்பவர் குடியுரிமை சட்டத்தின் 19 நான் சொன்ன 2வது பிரிவு என்று சொல்லி நம்ம ஒரு ஆள் வந்து வெளிநாட்டு குடியுரிமை எடுக்கிறதுக்கு முதலேயே இலங்கையின் குடியுரிமை நான் இலக்கமா போ விரும்பேன் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறவைக்குத்தான் இந்த இது பொருந்தும். என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, அப்படியானாக்கள இந்த 2 ஆவணங்களை கூட்டம் தற்போதுள்ள இலங்கை கடவுச்சீட்டின் தரவுகள் பதியப்பட்டுள்ள பக்கத்தினதும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்னென்றா, முந்தி வந்து என்ன செய்யறா, இலங்கையின் பாஸ்போர்ட் 5 வருஷத்துக்கு தான் செல்லுபடியாகும். இன்னொரு 5 வருடத்துக்காக புது பாஸ்போர்ட் தர மாட்டேன், பின்னுக்குள்ள ஒரு பக்கத்துல இன்னொரு 5 வருஷத்துக்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி ஒரு முத்திரையிட்டு சீலடிச்சு தருவினோம். அதான் அந்த மாற்றங்கள் என்ற பக்கத்தை சொல்லிடும். கட்சியில அவங்களோட இலங்கை பாஸ்போர்ட்டா இருந்து அது காலாவதியாக இருந்தா அதன் பின்பக்கத்துல, அதாவது இன்னொரு பக்கத்துல என்டோஸ் பண்ணப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட 5 வருடங்களுக்கு என்றால் அந்த பகுதியை கேட்கணும். மற்றது இன்னொரு நாட்டினுடைய நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா அந்த நாட்டினுடைய நிரந்தர வசிவிட அத்தாட்சி பத்திரத்தின நகலை கேட்கணும். அதாவது அதுல நீங்கள் நிரந்தர வசிவிடம் பெறறதுக்கான அத்தாட்சி பத்திரம் தர சொல்லி. மற்றது 16 வயதுக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் தற்செயலும் நிரந்தர வதிவிட விசாவினை கொண்டிருக்கும் நாட்டில் பெற்றுக்கொண்ட போலீஸ் இசை, அது முதலே சொல்லப்பட்டது, அதையே தான் சொல்லப்பட்டது. 3 மாதம் எல்லாருக்கும் பொருத்தமானதான். திருப்பி இங்கேயும் சொல்லினோம், 16 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்றதுதான் இதுல சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நான் முதல்ல ஏற்கனவே குறிப்பிட்ட இன்றைக்கும் சொல்றேன், திருப்பியும் கீழே வரப்போகுது. 55 வயதுக்கு மேற்பட்ட யாருக்கும் வேற எந்த காரணம், எந்த தகமை எதுவுமே இல்லாமலேயே இரட்டை குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம், 55 வயசுக்கு மேலேயா இருந்தா. அப்படிம்போது விண்ணப்பசாரியின் பிறப்பின் மூல பிரதி அல்லது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட நகல் பிரதி ஒன்றை பார்க்க ஒன்று அந்த குறிப்பு ஒன்று கீழே சொல்லப்பட்டிருக்கீங்க. இப்ப வந்து நாங்கள் கீழே பார்க்க வர இதெல்லாம் திருப்பதி வரும்போது இருந்தாலும் நான் இதுல ஒரு கால் இந்த என்னென்ன கேட்டகரி வர்றேன் இப்ப நான் சொல்லி போட்டு போறேன். அதாவது என்னது அடுத்த கேள்வியாக சொன்னால் என்னென்ன வகைகளுக்குள் அந்த விண்ணப்பத்தை மேற்கொள்ளலாம் அந்த வகைதான் இதுல வருது. என்னன்னா நான் சொன்னது போல 55 வயதை நீங்கள் தாண்டிட்டீங்களா இருந்தால் இலங்கையின் இரட்டை குடியுரிமை இருக்கிறதுக்கு அதே ஒரு ஒற்றை தகமையாக போதுமானதாக இருக்கும். இது என்னுடைய ஊகம் என்னண்டா 55 வயதுக்கு மேல ஏறத்தாழ இலங்கையில் ஒரு காலத்துல 55 வயது தான் நிலைப்பாடுற வயசு. நீங்கள் வெளிநாட்டில இருந்து நாட்டுக்கு வந்து நிலைப்பாற போறீங்க, இல்ல வெளிநாட்டு வருமானத்தை உள்நாட்டுக்கு கொண்டு வர போறீங்கள் என்ற அடிப்படையில தான் அந்த இதை உங்களுக்கு வழங்குகிறார்கள் நினைக்கிறேன். அவை 55 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருந்தா உங்களுக்கு பிறப்பாத்தாட்சி பத்திரமே போதுமானது ஏனென்றா அதுல உங்களோட வயது தெரிய வரும். 2வது வந்து கல்வி அல்லது தொழில் சார தகமை. இதுல என்ன குறிப்பிடணும்னா டிப்ளோமாவோ அல்லது அதற்கு சமனான 1 வருட கல்வி தகமை அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி தகமை. யாரா ஒருவருக்கு 1 வருடத்துக்கு குறையாமல் கல்வி கற்ற டிப்ளோமாவா அல்லது சேரும் அதுக்கு மேற்பட்ட டிகிரியோ இல்ல வேற அதுக்கு உயர் கல்வி பெற்றிருந்தால் அதையும் ஒரு தகமையாக கொள்ளப்படும். இதுல முக்கியமா என்னன்னா எங்கேயுமே அது இலங்கையில புறப்பட்டதா வெளிநாட்டில் புறப்பட்டதா என்று குறிப்பிடப்படாதபடியால் அவர்கள் வெளிநாட்டில் பெற்றுக்கொண்டாலும் கூட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடும். இதுவும் ஏன் இதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னா கல்வி தகமைகளை விண்ணப்பிக்கலாம் என்றா இந்த நாட்டுக்கு திருப்பி வந்தாலும் இதன் கல்வி தகமைகளை வேலை செய்யக்கூடியதான தகமை உள்ள நீங்கள் அந்த தகமையின் அடிப்படையில நாட்டுக்கு ஒரு மனித மூலதனம் திரும்பி வருகின்ற அடிப்படையிலாக இருக்கக்கூடும் என்றுதான் நான் இதை நினைக்கிறேன். அடுத்தது இலங்கையில் 2.5 மில்லியன் ரூபாவுக்கு மேலாக சொத்துக்கள் இருப்பவர்கள். 2.5 மில்லியன் என்றது 25 லட்சம் ரூபாவுக்கு மேலான சொத்துக்கள். அது என்ன நிலையான சொத்துக்கள் அல்ல ஆதனங்கள் வச்சுக்கொண்டு. நிலையான சொத்துக்கள் ஆதனங்கள் என்றா இந்த ஆதனம் என்று சொல்லப்படுற காணிகள் நிலங்கள் வரும் அல்லது வேறு ஏதாவது நிலையான சொத்து பாக்கெட்ல சேர வாகனங்கள் பொறுமதியான வாகனங்கள் எதுவும் வச்சிருந்தால் கொண்டாலோ அவற்றினுடைய அந்த அடிப்படையிலும் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப நீங்கள் உங்களுக்கு இலங்கையில் ஒரு காணி இருக்குது, பெறுமதியான காணி இருக்குது என்ற அடிப்படையில நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்களா இருந்தால் அந்த காணி உங்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு குறைஞ்சது 10 வருஷம் உங்களுக்கு சொந்தமா இருந்திருக்க வேண்டும்.
குறைஞ்ச வருஷம் 10 வருஷம் உங்களோட சொந்தமா இருந்திருக்க வேணும். அதை விட நீங்கள் வெளிநாட்டுக்கு வருவதற்கு முன்னர வெளிநாட்டு குடியுரிமை பெறுவதற்கு முன்னரே உங்களோட பேருக்கு அந்த காணி வந்திருக்க. வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் வாங்கி இருந்தால் நீங்கள் அந்த வெளிநாட்டு சொத்து, அது இலங்கையில இருந்து இலங்கையில உழைத்த காசிலேயோ அல்ல ஏதோ ஒரு வகையிலேயோ உங்களுக்கு சொத்து சொந்தமா வந்திருக்க வேணும். வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் உழைச்சு வாங்கின காணியா இருந்தாலோ வீடா இருந்தா அது இதுக்குள்ள வராதுன்றதை மிக கவனமா இருக்க வேணும். மற்றது இந்த காணிகளை பற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்களாக இருந்தால் காணிகளுக்குரிய நான் அன்றைய குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா, டீட்ஸ், உறுதி என்று சொல்லப்படுகிறது. உறுதிகளும் தோம்பு என்று குறிப்பிட்டிருந்தேன். தோம்புக்குரிய இலங்கையிலே பாவிக்கப்படுகிறார்கள், எக்ஸ்ட்ராக்ட் என்றும் பாவிக்கிறார்கள், பெட்ரி என்றும் பாவிக்கிறார்கள். அதாவது ஒரு காணியினுடைய வரலாறு அதுல இருக்கு. எத்தனையாம் ஆண்டு யார்கிட்ட வாங்கினவை, பிறகு யார்கிட்ட கைமாறினது, பிறகு வேறு யாருக்கு கைமாறினது, இடையில வங்கியில லோன் எடுத்தவை, அல்லது இந்த காணியை ஈடாக வச்சு வேறு எதுவும் கடன் எடுத்தவை கொண்ட வேண்டிய எல்லா விவரங்களும், கைமாறின விவரங்கள் குறைஞ்சதோ இப்ப இலங்கையில ஒரு காணி சொத்து வீடு வாங்குறதா இருந்தாலும் 30 வருஷத்துக்கு உட்பட்ட தோம்பு வைக்கணும். என்னன்னா அவ்வளவு காலத்துக்கு இருந்தா ஒரு நம்பிக்கையான காணி வேறு யாரும் முடியல மாத்த இல்லைன்னு சொல்லி, அதே மாதிரி டைட்டில் ரிப்போர்ட்ஸ்ன்றதும் இந்த தோம்புன்றதும் அல்லது எக்ஸ்ட்ராக்ட்ன்றதும் பெட்ரி என்றதும் ஒரே சத்திரியமா பாவிக்கப்படுது. இந்த காணிகளுக்கான வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இருக்கு. நம்மளோட காணிட பெறுமதி என்ன என்பதை வேல்யூவேஷன் ரிப்போர்ட் சொல்லி அரசாங்க வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல கச்சேரியோட சம்பந்தப்பட்டது ஒன்று இருக்கிறது. அங்கே அவர்களிடம் பெறப்படுகின்ற வேல்யூவேஷன் ரிப்போர்ட், அதாவது பெறுமதி அறிக்கை தான் அதுல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பெறுமதி அறிக்கை. இந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டும் அதோட சமர்ப்பிக்கப்பட வேணும். மற்றது எதுவா இருந்தாலும் 3 மாதங்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும். நீங்கள் இதுல சமர்ப்பிக்கப்படுற நீங்கள் அந்த உறுதி என்பது உங்கள்கிட்ட கையில இருக்கும். இந்த டைட்டில் ரிப்போர்ட், அந்த தோம்பு எனப்படுகிற டைட்டில் ரிப்போர்ட்டோ எக்ஸ்ட்ராக்டோ அந்த பெட்ரின்றது 3 மாதத்துக்கு உட்பட்ட எடுத்ததான் இருக்க வேணும். அடுத்தது மதிப்பீட்டு அறிக்கையும் குறிப்பிடணும். ஏற்புடைய ஆதனம் விண்ணப்பதாருக்கு சன்மான உறுதி மூலம் கிடைத்திருப்பின் அந்த சன்மான உறுதி 10 வருடங்களுக்கு முன்னர், 10 வருடங்களுக்கு முன்னர் கிடைச்சிருக்குதா இருக்கணும். வாங்கி இருந்தாயினா அவரு கிடைச்சிருந்தாயினா முதலே 10 வருடத்துக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். அடுத்தது 2.5 மில்லியன் ரூபாய் அதுக்கு மேற்பட்ட காசை வங்கியிலே வைத்திருந்தால் நீங்கள் அதன் அடிப்படையிலே விண்ணப்பிக்கலாம். இது ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. உண்மையா யாராவது இலங்கையில 25 லட்சம் ரூபாய் அதுக்கு மேல வங்கியில வச்சிருந்தீங்களா இருந்தா விண்ணப்பிக்கலாம். ஆனால் நடைமுறை சிக்கல் என்னன்னு சொன்னால், உண்மையில நீங்கள் பாத்தீங்களா இருந்தா வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு குடியுரிமை எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இலங்கையில வதியாதோர், இலங்கையில குடியுரிமை இல்லை உங்களுக்கு, ஆனா வங்கியில கணக்கு இருக்கு. வங்கியில இலங்கைக்காரர் 2 பேர்லாம் கணக்கு வச்சிருக்கிறீங்க. இவ்வளவு காலமும் அரசாங்கம் வலியுறுத்தியே பார்த்தது எல்லா வங்கிகளுக்கும் அவைக்கு NRFC, நான் ரெசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கன் கரன்சி அக்கௌண்ட், NRFC, ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் என்று சொல்லித்தான் ஒரு கணக்கை திறக்க சொல்லிச்சுங்க. வதியாதோர் வெளிநாட்டு கணக்கு ஆரம்பிங்க உண்டால் அதை நாங்கள் வெளிநாட்டிலிருந்து போய் காட்டுல தானே உள்ளூர் நாங்கள் போனால் ஒன்றில் எங்களோட ஐடென்டி கார்டை காட்டுவோம் அல்லது வேற ஒரு ஆவணத்தை காட்டி அங்க போய் நாங்களோட வங்கிகளோட பார்த்துட்டு வந்துருந்தாங்க. இப்ப நீங்கள் இரட்டை குடியுரிமை எடுக்கணும்டா, முதலாவது என்ன செய்யணும்டா, வதியாதோர் வெளிநாட்டு நாணய கணக்கொண்டை ஆரம்பிச்சு அந்த காசு எல்லாத்தையும் அதுக்கு மாத்த வேணும். அப்பதான் அது செல்வடியாக. நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க, வெளிநாட்டுல உள்ள வகையில தான் காசை மாத்தி இருக்கிறீங்கன்னு சொல்லி வதியாதோர் வெளிநாட்டு நாணய கணக்குன்ற ஒரு கணக்கை திறந்து வங்கிக்கு போகணும். நீங்கள் வங்கிட்ட கேட்டால் அப்படி ஆரம்பிச்சுட்டு, அது மாத்திரமில்ல குறைஞ்சது 3 வருஷத்துக்கு அந்த காசை உங்களோட கணக்குல லொக் பண்ணி ஒரு டிபாசிட்ல போட்டு வச்சிருக்கணும். அது பிக்ஸ் டிபாசிட் ஏதோ ஒன்றுல போட்டு லொக் பண்ணி இருக்கணும். அந்த காசை தான் எடுக்க மாட்டேன். இப்ப சிலர் எங்கட ஊர்ல என்ன செய்யறோம் சொல்லுங்க, காசை போட்டுட்டு எடுக்கலாம்னு சொல்லுங்க, காசை போட்டுட்டு விசாவை எடுத்துட்டு திருப்பி எடுக்கலாம், வேற ஒரு நண்பன்கிட்ட காசை வாங்கி போட்டோ வேற திருப்பி கொடுக்குற மாதிரி செய்யலாம். 3 வருடத்துக்கு கட்டாயம் வச்சிருக்க வேணும். அதுதான் இந்த இதுல சொல்லப்பட்டிருக்குது, கீழே சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இலங்கையிலே 25,000 அமெரிக்க டாலர் காசை வைக்கணும். அப்ப இப்ப நீங்கள் 25,000 டாலரை போடுறீங்களா இருந்தால் இப்ப நீங்கள் புது கணக்கு தான் திறக்க போறீங்க. புதிய கணக்கு திறக்கிறதா இருந்தா நீங்கள் இப்ப இலங்கை பெரிய இல்ல, வெளிநாட்டு பெரியதானே சொல்லிக்கிறாங்க. NRFC என்ற அக்கௌண்ட் தான் போட சொல்றாங்க. நேரடியாவே NRFC அக்கௌண்ட திறங்க வேண்டாம். நீங்கள் வெளிநாட்டுல இருந்து டாலர்ஸ் அனுப்புறீங்க, டாலர்ஸ்லயே கணக்கு திறக்கலாம். அங்க அதான் அந்த வதியாதோர் வெளிநாட்டு கணக்கு தான், எந்த நாட்டு நாணயமோ அந்த நாட்டிலேயே கணக்கு திறக்கலாம். அப்ப இலங்கையில நீங்கள் வதியாதோர் வெளிநாட்டு நாணய கணக்கு என்ற பெயர்ல NRFC அக்கௌண்ட் ஒன்றை திறந்து அதுக்குள்ள 25,000 டாலர்களை வச்சு அதையும்
3 வருட காலத்துக்கு வச்சிருக்கணும், தொடர்ந்து வச்சிருக்கிற மாதிரி இருந்தால் அந்த கேட்டகரிகளையும் விண்ணப்பிக்கலாம். அல்லது நான் சொல்றேன், இந்த அரசாங்க பிணை முறிகள் ஆவணங்கள் என்று தெளிவாச்சு வைக்கல. விண்ணப்பதாரி திரைசேரி உண்டியல்களில் அல்லது பிணையங்கள் வைப்பு தொகை ஒன்றில் 25,000 அமெரிக்கன் டாலர் அல்லது அதுக்கு மேற்பட்ட தொகையை 3 வருடங்கள் அல்லது அதுக்கு மேற்பட்ட காலத்துக்கு முதலீடு செய்து அதற்காக விண்ணப்பது. அதாவது இப்ப நான் சொல்றேன், இந்த அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள் என்று தமிழ்ல சொல்லலாம், ட்ரெஷரி பில்ஸ் அல்லது இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்றது, இவற்றிலே யாராவது வாங்கினீங்களா இருந்தா 3 வருஷத்துக்கு $25,000 அதுல வச்சிருந்தால் அந்த அடிப்படையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது கடைசி மிக முக்கியமானது ஒன்றை பார்க்கணும். என்னண்டா, இப்ப மேல சொன்ன கேட்டகரி எல்லாம் மெயின் அப்ளிகேஷன் சொல்றது, பிரதானமாக யார் விண்ணப்பிக்கிறாரோ அவருக்கு தான் இது பொருந்தும். இப்ப உங்களோட குடும்பத்தில இருந்து நீங்கள் கணவன் தான் விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் மனைவியும் பிள்ளைகளும் எல்லாம் உங்களுக்கு வர்ற தங்கி இருப்போர் டிபெண்டன்ட் அப்ளிகேஷன் மாதிரி தான் வரப்போயினும் அவைக்குத்தான் இந்த 10வது விடயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்றால், நீங்கள் இந்த கடைசி கேள்வி ஒன்று எஃப் என்ற கேட்டகரி வரப்போகுது கீழே அந்த ஃபார்முல நான் காட்டுறேன். உங்களோட கணவரா மனைவியா விண்ணப்பிக்கணும்னா அந்த மேல உள்ளதுல எதுல விண்ணப்பிக்கணும்? முதலாவது 55 வயதுலயா, 2வது படிச்சதை வச்சுக்கொண்டா, 3வது இலங்கையில சொத்தை வச்சுக்கொண்டா, அல்ல இலங்கையில காசை வச்சுக்கொண்டா, அல்ல US டாலரை போடுறீங்களான்றதை இங்க மற்ற ஆட்கள் அதை தெரிவு செய்ய வேணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல இருந்து 5 பேர் விண்ணப்பிக்கணும்னா மூத்த கணவன் தான் மெயின் அப்ளிகண்டா விண்ணப்பிக்கிறார், முதலாவது விண்ணப்பதாரி. மற்றவை எல்லாரும் இந்த கடைசி, நாங்கள் அவரோட சேர்ந்து ஊராக்கள், எங்களுக்கு தகுதி தேவையில்லை, அது ஒன்றும் தேவையில்லை, தகுதி இருந்தாலும் காட்ட தேவையில்லை, நாங்கள் அவரோட கூட போற குடும்ப அங்கத்தவர்கள் அவையில என்ற அடிப்படையில போடுறத பற்றி தான் சொல்லினோம். மற்றது இப்ப நீங்கள் இந்த இடத்துலதான் என்ன செய்யணும், கட்டாயம் இதை நிரூபிக்கிறதுக்காக என்னொன்று சொல்லப்படுது பாருங்கன்னா, 22 வயதுக்கு குறைந்த திருமணமாகாத பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையையும் சேர்க்கலாம் என்று சொல்லினோம். அப்ப 22 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை இந்த விண்ணப்பத்துல போடலாது. அதுலயும் இப்ப பிராக்டிக்கலா கீழே வரதோரியா இப்பவே சொல்லி வைக்கிறேன். 22 வயது என்றால் நீங்கள் 21.5 வயசுலயே அப்ளிகேஷன் கொடுக்கணும். என்று 6 மாசத்துக்கு முதலே கொடுத்தா தான் இந்த பிள்ளைக்கு 22 வயசு ஆகும். இல்லை உங்களோட இது வர்றதுக்கு, அதாவது உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வர்றதுக்கு அந்த பிள்ளைக்கு 22 தாண்டி. ஆகவே 21.5 வயசு இருக்கைக்கு அப்ளிகேஷனை கொடுத்துட வேணும். அதை பிறகு நான் சொல்றேன், அந்த பிள்ளைகளுடைய தகமையை பற்றி கொஞ்சம் சொல்ல போறேன். ஆகவே பிள்ளைகள் மனைவியோ பிள்ளைகள் யார், மனைவி போடலாம், பிள்ளைகள் போடலாம். பிள்ளைகள் போடுவதா இருந்தா பிள்ளைகளினுடைய தாய் தகப்பனுடைய விவாக சான்றிதழ் ஏற்கனவே கொடுத்திருப்பீங்க. அதோட பிள்ளைகளினுடைய பிறப்பத்தாட்சி சான்றிதழ் கொடுக்க வேணும். பிறப்பத்தாட்சி சான்றிதழ் 2 வகையில் எடுக்கலாம். ஒன்று இலங்கையில பிறந்திருந்தா இலங்கையில உள்ள பிறப்பத்தாட்சி சான்றிதழ், வெளிநாட்டுல பிறந்திருந்தா வெளிநாட்டு தூதரகங்கள்ல போய், நான் அன்றைக்கு சொல்லியிருப்பேன், ஃபார்ம் B4 B6 என்று 2 ஃபார்ம் இருக்குது. முதல் 3 மாதத்துக்குள் எடுத்திருந்தால் ஒரு தொகை, 3 மாதத்துக்கு பிறகு செலுத்தி எடுத்தீங்களா இருந்தா அதுக்கு ஒரு தண்டப்பணம் இருக்குது. 1 வருடத்துக்கு பிறகு சொன்னீங்கன்னா நிறைய தண்டப்பணம் கொடுத்திருக்கலாம். இந்த இடத்துலதான் மிக முக்கியமா ஞாபகம் வச்சிருந்தோம், நீங்கள் வெளிநாட்டிலே ஒரு பிள்ளைக்கு பிறப்பு சர்டிபிகேட், அதாவது பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறதா இருந்தா குறைஞ்சபட்சம் கணவனோ மனைவியோ இந்த யாராவது ஒரு ஆள் இலங்கை குடியுரிமையை கொண்டிருக்க வேணும். 2 பேரும் வெளிநாட்டு சிட்டிசனா மாறிட்டீங்கள், வெளிநாட்டு குடியுரிமைக்கு மாறிட்டீங்கன்னா உங்களோட பிள்ளைக்கு பிறப்பு சான்றிதழ் எடுக்கலா இருந்தா உங்களோட பிள்ளை அந்த எந்த நாட்டுல பிறந்தோ அந்த நாட்டுக்குரிய பிள்ளை. நீங்கள் ஒரு நாட்டுல இரட்டை குடியுரிமை எடுத்துட்டீங்க, உங்களோட பிள்ளை அதுக்கு பிறகுதான் பிறக்குதா இருந்தா அந்த பிள்ளை அந்த நாட்டுக்குரிய பிள்ளை, அவைக்கு இரட்டை குடியுரிமை எடுக்க முடியாது. இப்ப 3 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. முதல் 2 பிள்ளைகளும் பிறக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் இரட்டை குடியுரிமை அந்த நாடு எடுக்கல. அப்ப அந்த 2 பிள்ளைகளும் இரட்டை குடியுரிமை இலங்கையில் எடுக்கிறதுக்கு தகமை உள்ளவை பெற்றார்கள், அப்போது சிட்டிசன் எடுக்க இல்லை. 3வது பிள்ளை பிறக்கல நீங்கள் சிட்டிசன் எடுத்துட்டீங்க. அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு பிள்ளைய விட்டுட்டு மிச்சம் 2 பிள்ளைகளுக்கும் நாங்கள் எடுக்க முடியுமான்றா? முதல் அதுக்கு முயற்சிங்க. என்ன செய்யலாம்டா, உங்களோட அந்த 22 வயசு தாண்டின பிள்ளை அல்லது 22 வயசு தாண்டின பிள்ளை, அது பிறகு நான் சொல்றேன். இந்த கடைசி பிள்ளை இருக்குதான், அது 5 வயசு பிள்ளை ஒன்று இருக்கா, அது பிறகுதான் அவருக்கு கிடைக்க வேண்டாம். அந்த பிள்ளைக்கு இலங்கையில நீண்ட கால பதிவுரிமை விசா எடுக்கலாம் என்ற பெற்றார்கள் இலங்கையில பிறந்தவ, பெற்றார்களுக்கு இரட்டை குடியுரிமை கிடைச்சிட்டு அந்த பிள்ளை உங்களோட கூட வர போகுதா இருந்தா அந்த பிள்ளைக்கு நீங்கள் பதிவுரிமை விசா ஒன்று எடுத்துக்கொண்டு 10 வருடங்களுக்கு $400 என்ற பதிவுரிமை விசா கொடுக்கலாம் என்றால் நீங்கள் பெற்றார்கள் பிறந்திருக்கிறீர்கள், இரட்டை குடியுரிமை எடுத்திருக்கிறீர்கள் என்ற வகையில் அந்த பிள்ளைக்கு எடுக்கலாம். அதே இதுதான் இந்த 22 வயசுக்கு மேற்பட்ட மற்ற திருமணமாகாமலும் இருக்கணும். இப்ப 20 வயதோ 21 வயசுல ஒரு பிள்ளை இருந்து மேரி பண்ணினாலும் உங்களோட அப்ளை பண்ணலாம்.
அப்ப அவை என்ன செய்யலாம்டா, மறிவணினவையா இருந்தோ இல்ல 22 வயசுக்கு மேற்பட்டா அவையும் இந்த 10 வருஷ வதிவிட விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்பா அம்மாவை இலங்கையெல்லாம் பிறந்தவை, அவைகள் அந்த இரட்டை குடியுரிமை எடுத்துட்டேன். அவை இப்ப இலங்கை போயினோம், நாங்களும் இவையோட ரிலேட்டிவ் என்ற பேர்ல நானும் போறேன். எனக்கு இரட்டை குடியுரிமை இல்லையண்டா பதிவு உரிமை 10 வருஷம் இல்ல வருடம் புதுப்பிக்கக்கூடிய விசாக்களும் இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு போகலாம். அவை யாரும் நிக்க கூடாது, ஒரு பிள்ளையை விட்டுட்டு நாங்கள் போறோமோ இல்ல 22 வயசுக்கு மேற்பட்ட விட்டுட்டு போறோமோ இல்ல. திருமணமான அல்ல 22 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளும் பதிவு உரிமை எடுக்கலாம். அல்லது இந்த கடைசியாக ஒரு பிள்ளை பிறந்து வச்சுக்கொள்ளும் இரட்டை குடியுரிமை எடுத்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கும் இந்த பதிவு உரிமைக்குள்ளால வரலாம். இதுதான் இதுல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள். இப்ப பெற்றோர் விண்ணப்பிக்கிற போது பிள்ளைகளையும் சேர்த்து விண்ணப்பிக்கலாமா அல்லது தனித்தனியாகத்தான் அவர்கள் விண்ணப்பிக்கலாம்? அதாவது மேலே நான் குறிப்பிட்டது போல தகப்பன் என்ற ஒருவர் விண்ணப்பிச்சா வைஃபும் பிள்ளைகளும் எல்லாரும் விண்ணப்பிக்கலாம். ஆனா எல்லாருக்கும் தனித்தனி விண்ணப்ப படிவம் நிரப்ப வேணும். அப்ப தகப்பன் நான் சொன்ன மேல உள்ள 5-6 கேட்டகரி இருக்கு தானே, 55 வயதா, தகுதியோடையா, வங்கியில காசு இருக்குதா, $25,000 போடுறீங்களாண்ட இருக்குள்ள ஏதோ ஒண்ட போட்டாலும் இவைகள் எல்லாரும் கடைசியா அந்த ஜி என்ற கேட்டகரியை தான் டிக் பண்ணணும். நாங்கள் அவரோட தங்கி இருந்து போறாங்க பேர்ல எல்லாரும் அந்த பேரை தான் சூஸ் பண்ணி எல்லா அப்ளிகேஷனும் உண்டாத்தான் கொடுக்க போறீங்க. கொண்டு அதை இலங்கை தூதரகத்துல கொடுக்க போறீங்களா இல்ல இலங்கை கொண்டு போனா நேரடியா 4ஆம் மாடியில கொடுக்க போறீங்களான்றதை பொறுத்து உண்டாகத்தான் கொடுக்க போறீங்க. ஆகவே எல்லோரும் ஒரு ஆளினுடைய அப்ளிகேஷனுக்குள்ள எல்லாரும் கொடுக்கலாம். ஆனா எல்லாரும் தனித்தனி விண்ணப்பங்களை நிரப்பி இருக்க வேணும். பாருங்க, இதுல இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க பாருங்க, பிள்ளை இலங்கைக்கு வெளியே பிறந்தொரு நாட்டில் பிறந்திருப்பேன், குடியுரிமை சட்டத்தின் 5(2) பிரிவின் கீழ் விநியோகிக்கப்பட்ட குடியுரிமை சான்றிதழின் மூலப்பிரதி அல்லது அதன் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட நகல் பிரதி குறிப்பிடவும். இன்னொரு கேள்வி என்னென்று சொன்னால், எப்படி இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிப்பது, அதாவது எங்கு சமர்ப்பிப்பது, அதுக்குரிய கட்டணம் எவ்வளவு என்பது தொடர்பான விவரங்கள் தெரியுமா அல்லது அதை எங்கேயாவது பார்க்க? இதுல நான் குறிப்பிடுகிறேன் பாருங்கள். அதுல தகவல் ஒரு தெளிவாக இல்லை. பிள்ளை இலங்கைக்கு வெளியே பிறந்தொரு நாட்டில் பிறந்திருப்பின் குடியுரிமை சட்டத்தின் கீழ் விநியோகிக்கப்பட்ட குடியுரிமை சான்றிதழின் மூலப்பிரதி. குடியுரிமை சான்றிதழ் என்ற இது எந்த நாடு என்று சொல்லப்படலை. ஒரு பிள்ளை வெளிநாட்டுல பிறந்திருந்தா அந்த பிள்ளைக்கு இரட்டை குடியுரிமை எடுக்க இயலாது, அல்லது வெளிநாட்டுல பிறந்த பிள்ளைக்கு குடியுரிமை எடுத்துன்றதும் தெரியல. நான் நினைக்கிறது பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தை தான் தவறுதலா இதுல குறிப்பிடணுமான்றது தெளிவாக இல்லை. நான் குறிப்பு ஒன்றை பார்க்க ஒன்று கீழே சொல்கிறார்கள், அப்ப அதிலே தெளிவாக பார்ப்போம். அடுத்தது கடவுச்சீட்டும் வெளிநாட்டு விசாக்களையும் தர சொல்லினோம், அது பிரச்சனை இல்லை. 21 வருடங்களும் 6 மாதங்களும் கடப்பது நான் முன்னே கூர்ந்து இங்கே தெளிவாக கூறுகிறார் பாருங்க. பிள்ளைக்கு அப்ளை பண்றதா இருந்தா அந்த பிள்ளை திருமணமாகாத பிள்ளையா இருந்தால் 21 வருடங்களும் 6 மாதங்களுக்கும் கடப்பதற்கு முன்பதாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 21 வருடங்களும் 6 மாதம் கடந்த விண்ணப்பதாரிகளின் விண்ணப்பங்கள் இதில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முதல்வர் டேட் அந்த டேட்டுக்கு முந்தி ஏற்றுக்கொண்டவை அப்ப இனிமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதுலக்கா இந்த குறிப்புகளை சொல்லி நான் சொல்லிட்டு போறேன். அடுத்தவங்களோட கட்டணத்துக்கு வர்றதுக்கும் இல்லை. ஆவணங்களை அத்தாட்சிப்படுத்தும் பொழுது குடிவரவு மற்றும் குடிவரவு திணைக்களத்தின் குடியுரிமை பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளர், நீங்கள் இப்ப இலங்கையை கொண்டு போனீங்களா இருந்தா இலங்கை என்று அந்த கவுண்டர்ல இருக்கிற குடியுறவு கட்டுப்பாட்டாளர் அல்ல உதவி கட்டுப்பாட்டாளர் அல்லது வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் 3 ஆண்டு செயலாளர் அல்லது அதிலும் சிரேஷ்ட உத்தியோகத்தராக ஒருவராக அத்தாட்சிப்படுத்தப்படல் விண்ணப்ப. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஒன்றில் உங்களோட நாட்டில உள்ள வெளிநாட்டு இலங்கை தூதரகத்துல கொண்டே கொடுக்கலாம். அல்ல இலங்கைக்கு போனால் இலங்கைக்கு கொண்டு போய் இலங்கையில கொடுக்கலாம். அப்படி கொண்டு போய்க்குள்ள யார் அந்த உங்களோட பேப்பர் ஒரிஜினலையும் அந்த போட்டோ காப்பிகளையும் பார்த்து உறுதிப்படுத்துறன்றதான் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இன்னும் ஒன்றை நான் குறிப்பிடணும், தற்செயல பிறகு குறிப்பிட மறந்தாலும் கூட, இப்ப நீங்கள் இலங்கைக்கு போய்க்குள்ள ஒரு ஆள் கொண்டு போய் மிச்சப்பேட்டு எல்லா அப்ளிகேஷனையும் கொடுக்கலாம். கணவன் தான் அப்ளை பண்றாரா இருந்தால் கணவன் கொண்டு போய் பிள்ளைகள் மனைவிகள் இல்லை மனைவியும் மற்ற பிள்ளைகளினுடைய எல்லாவற்றையும் ஒன்றாக கொடுக்கலாம். இந்த இடத்துல என்ன செய்யணும், அவர் எல்லாற்ற பாஸ்போர்ட்டும் கொண்டு போகணும். இந்த வெளிநாட்டு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கையில கொண்டு போவான். சட்டம் ஒன்றுக்கு உலகம் முழுக்க சட்டம் ஒன்றுக்கு ஒருவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை தவிர வேறு யார்ட்டையாவது பாஸ்போர்ட்டை கொண்டு போகுதுன்றது இந்த மனித கடத்தல் என்றதுக்குள்ள வர்றது சட்டப்படி குற்றம். அப்ப என்ன செய்யலாம்னா, நீங்கள் இந்த வெளிநாட்டுல டுவால் சிட்டிசன் தான் அப்ளை பண்ண போறன்றதனுடைய ஒரு எக்ஸ்ட்ராவுடைய போட்டோ காப்பியை எப்பவும் வச்சு கொள்ளுங்க. அதே நேரத்துல யார்கிட்டையும் நம்ம பாஸ்போர்ட் எடுத்துட்டு போறீங்களோ அவையிட்ட ஒரு கன்சென்ட் லெட்டர்ன்னு சொல்றோம். அவையிட்ட உடன்பாட்டு கடிதம் ஒன்றையும் எடுத்து கொண்டு போங்க. இப்படி என்னுடைய பாஸ்போர்ட்டை இப்படி இரட்டை குடியுரிமை தேவைக்காக கணவன் ஊருக்கு செல்லும் போது அல்ல மனைவி ஊருக்கு செல்லும் பொழுது நாங்கள் கொடுத்து விடுகிறோம், உடன்பாட்டுடன் தான் கொடுத்து விடுகிறோம் என்பதை ஒரு கடிதத்தை கொடுங்க.
என்றால் ரயிலோட டிரான்சிட்லயோ இல்ல உங்க ஏர்போர்ட்லயோ ஸ்கேன் பண்ணிக்கலையோ அல்ல உங்களோட பேக்கை செக் பண்ணிக்கலையோ ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்போர்ட் இருந்தா உடனடியாக அவங்கள நிப்பாட்டி வச்சிருவாங்க காரணம் கேட்டு. ஒரு ஆள் இந்த பாஸ்போர்ட்டை இன்னொரு ஆள் கொண்டு போகக்கூடாது. அதையும் அதில் வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் முன்னர் குறிப்பிட்டேன் தானே, ஒரு பிள்ளைக்கு இரட்டை குடியுரிமை எடுக்கிறேன்னா அவள் தாயல்ல தகப்பனுக்கு இலங்கை குடியுரிமை இருந்திருந்தால் தான் எடுக்கலாம் என்று சொன்னனோ. இப்ப இப்படி ஒரு ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க. ஒருவருக்கு ஆணுக்கு இரட்டை குடியுரிமை கிடைச்சிட்டு வெளிநாட்டு குடியுரிமை, ஆனா வைஃபுக்கு இன்னும் கிடைக்கல. அந்த அந்த அடிப்படையில தான் நீங்கள் இலங்கையில போய் ஃபோமை கொடுத்து என்ன போறீங்கன்னா இப்ப வைஃப் போகணும் என்று அவதான் இலங்கையில குடியுரிமை உள்ளவா இருக்கிற என்னவடியா அவ நேரடியாக அந்த விண்ணப்பங்களை கொடுக்கறதுக்கு செல்ல வேணும். ஏனென்றா தகப்பனுக்கு இப்ப இந்த கொண்டே கொடுக்கறதுக்கான தகமை இல்லை என்றால் அவர் இரட்டை குடியுரிமை ஆகிட்டார். இந்த பிள்ளை எந்த அடிப்படையில தகவல் வருதுன்னு சொல்லி சொன்னால் தாய் அந்த டைம்ல இலங்கையின் குடியுரிமையை வச்சிருந்த வேண்டிய அடிப்படையில வர்றபடியா தாய் தான் அந்த விண்ணப்பத்தை கொண்டு போகணும்ன்றதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது, மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்கள் மூல ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு நாளும் டிரான்ஸ்லேஷன் காப்பீஸ் ஒன்றும் மொழிபெயர்க்கப்பட்டது எடுக்க இயலாது. ஒன்றில் விண்ணப்பங்களை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் அல்லது வெளிநாட்டு தூதர் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். ஆங்கிலம், சிங்களம், தமிழ் ஆகிய மொழிகளுக்கு மீதான வேறொரு மொழியில் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் இருப்பின் அந்த ஆவணங்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுக்க வேண்டும். இப்ப உங்களோட பிறப்பத்தாட்சி பாத்திரமோ மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் அனையமா தமிழ் இல்ல சிங்களம் இது ஒன்றுலாம் இருக்க போகுது. அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட கொப்பி, அதாவது மொழிபெயர்க்கப்பட்ட கொப்பி கொடுக்க வேணும். பின்வரும் நாடுகள் தவிர்ந்த வேறு நாடொன்றுக்கு இரட்டை குடியுரிமை விண்ணப்பிக்கும் போது இரட்டை குடியுரிமை பெற்றுக் கொள்வதற்கு சட்ட ரீதியான தடையேதும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய ஏற்புடைய நாட்டின் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட கடிதம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டுமா. அதாவது இந்த ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், இத்தாலி, நியூசிலாந்து, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அமெரிக்கா, டென்மார்க், நோர்வே, சைப்ரஸ், வெனவாடு என்று கூறுகள், வனுவாட்டு குடியரசு, அயர்லாந்து, பெல்ஜியம், ரஷ்யா, ஜெர்மனி, போலந்து இந்த நாடுகள்ல உள்ள ஆக்கள் இரட்டை குடிமைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது எந்த தடையும் பொதுவா இல்லை. இதோட வேற நாடுகள் இருந்து நீங்க விண்ணப்பிக்கிறீங்களா இருந்தா அந்தந்த நாட்டில உள்ள நாட்டினுடைய உடன்பாட்டு கடிதத்தையும் தர சொல்லி நான் இரட்டை குடியுரிமை எடுக்க போறேன்றதை சொல்லி அதன் உடன்பாட்டு கடிதம் கேட்கிறேன். சமர்ப்பிக்கும் முறை சொல்லி நம்ம யாருங்க தெளிவா முன்னதான் சொல்லினோம். குடிவரவு குடியேற்றத்துக்கு நேரடியாக சென்று ஒப்படைக்கலாம் அல்லது விண்ணப்பதாரி வெளிநாட்டில் வசிப்பவராயில் தாம் பிரஜாவரியை பெற்றுள்ள நிரந்தர விசா கொண்டுள்ள நாட்டில் அமைந்துள்ள இலங்கை தூதரத்தில் ஒப்படைக்கலாம். வெளிநாட்டு தூதரத்தில் ஒப்படைக்கின்ற விண்ணப்ப படிவங்கள் மற்றும் அதனோடு இணைக்கப்படுகின்ற சான்றிதழ்களின் இடர்பகுதிகளும் இலக்கம் 3 காட்டப்பட்டுள்ள ஆவணங்கள் வெளிநாட்டு தூதரகத்தின் தலைவரினால் அல்ல அவரால் அதிகாரமளிக்கப்பட்ட தூதரகத்தின் 3வது செயலாளரினால் அல்லது அந்த யாரெல்லாம் அதை உறுதிப்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கணும். நீங்க வெளிநாட்டுல கொடுத்தீங்களா இருந்தா சில சார்ஜஸ் இருக்கு உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு ஆவணத்தையும் சரிவாக்குறதுக்கு எல்லாம் வெளிநாட்டுல இந்த தூதரங்கள் நடத்துறதுக்கான செலவுகளுக்காக சிலதை வாங்கினோம். மற்றது குரியர் அடிப்படையில தான் இங்கே இருந்து இலங்கைக்கு அனுப்புறதும் திருப்பி வர்றது முன்னாடி அதுக்கான சில கட்டணங்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்வினோம். அதை சொல்லினோம். எங்க கொடுக்கப்பட வேண்டிய இடத்தை சொல்லி நம்ம பாருங்க. திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம், குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களம், குடியுரிமை பிரிவு, இசுருபாயா ஸ்ரீ சுபுத்திர வீதி, பத்திரமுள்ள இலங்கை. இதுதான் இந்த இலங்கை 4ஆம் மாடி என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் நினைக்கிறேன். 4வது மாடியில் இருக்குது இலங்கை குடிவரவு குடியல்வு திணைக்களத்துல. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது பாருங்கள் மிக தெளிவாக. பிரதான விண்ணப்பதாரிக்கு $20 2000, வாழ்க்கை துணைக்கு மனைவியோ கணவன் வாழ்க்கை துணைக்கு $500, 22 வயது குறைந்த திருமணமாகாத பிள்ளையாயின் $500. குடியுரிமை சட்டத்தின் பிரகாரம் விநியோகிக்கப்படும் சான்றிதழ்களின் இணைப்பிரதிகளை வழங்குவதற்கான $2000. மேலதிகமான விண்ணப்பம், அதாவது $2000 நினைச்சேன் ரூபாவில நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட சான்றிதழ் 2வது காப்பி, நினைக்கிறேன் குடியுரிமை சான்றிதழுக்கு எக்ஸ்ட்ரா காப்பி கேட்டால் அதுக்குரிய நாங்கள் புறம்பண்ணி எடுக்கிறதுக்கான கட்டணமாக $2000 கேட்கிறார்கள். மற்றது ஒருவர் முன்னவும் இந்த கேள்வி கேட்டிருந்தா இரட்டை குடியுரிமை எப்ப இருந்து செல்லுபடி ஆகும்டா. உங்களுக்கு இரட்டை குடியுரிமை இலங்கையில மட்டும்தான் ஒரு பெருமைக்குரிய விஷயத்த சொல்லணும். என்னன்னா வெளிநாடுகள்ல எங்கேயாவது நீங்கள் ஒரு குடியுரிமையோ எதுக்கு அப்ளை பண்ணாலும் முதலே கட்டணத்தை செலுத்துவீங்கள். அது வெற்றியோ பொருளியோ அது சக்சஸோ இல்லையோ உங்களோட காசு கொடுத்த காசு திரும்பி வராது. ஆனா இங்க இலங்கையில மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் பார்க்க ஒரு காசும் அப்ப வாங்க மாட்டேனும். எல்லாம் சரியன்னு உங்களுக்கு இரட்டை குடியுரிமைக்கு நீங்கள் தகுதி ஆயினு சொன்னோன்னுதான் காசை கட்ட சொல்லினோம். அப்ப உங்களுக்கு காசு ஒன்றும் சில கிடைக்கல என்றாலும் ஈடுபட்டாலும் காசு சில ஒன்றும் இல்லை.
அப்ப உடனடியாக உங்களோட இமெயிலுக்கு ஒரு லிங்க் கொண்டு வரும். நீங்கள் உங்களுக்கு இரட்டை குடியுரிமைக்கான எல்லா தகவலும் உள்ளீர்கள். பணம் செலுத்துகிறீர்களாக இருந்தால் நீங்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுக் கொள்ளலாம். எந்த தினத்துல பணம் செலுத்தீங்களோ அண்டையில இருந்து நீங்கள் இரட்டை குடியுரிமைக்கு தகமை உடையவர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில்ல வர்ற அந்த இதே போதும் உங்களுக்கு இலங்கைக்கு போயிருக்கல விசா எடுக்காமல் உங்களோட வெளிநாட்டு பாஸ்போர்ட்லயே போகலாம். எப்ப நீங்கள் இலங்கை போறீங்களோ அந்த நேரத்துல இந்த டுவால் சிட்டிசன் சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ளலாம். சர்டிபிகேட் கையில இருந்தால்தான் உங்களுக்கு இரட்டை குடியுரிமைன்றது அல்ல. இன்றைக்கு காசு கட்டி அந்த இமெயில் இருக்குதோ அண்டையில இருந்து நீங்கள் இரட்டை குடியுரிமை. இன்னொரு விடயத்தையும் சொல்லி வைக்கிறேன், நான் பின்னுக்கு தவற விட்டாலும். இரட்டை குடியுரிமை எடுத்தவர்கள் வெளிநாட்டுக்கு இப்ப இலங்கைக்கு செல்ல போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட இரட்டை உரிமையுடைய ஒரு போட்டோ காப்பியோ அல்லது அதனுடைய ஒரிஜினல் கொப்பியோ ஒன்றை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இங்கிலாந்துல இருந்து இலங்கைக்கு போறீங்களா இல்ல கனடாவில இருந்து இலங்கைக்கு போறீங்களா இருந்தா ஏர்போர்ட்ல உள்ள கவுண்டர்ல கேட்பாங்க, இலங்கைக்கு போறீங்கன்னா இலங்கையில விசாவை காட்டுங்கன்னு கேட்பாங்க. இலங்கை போறீங்க நீங்கள் இலங்கையில விசா அப்ப இரட்டை குடியுரிமை இருக்குது எனக்கு விசா அப்ப இரட்டை குடியுரிமையுடைய ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்பார்கள். இல்லைன்னா சேரும் பிளைட்ல விட மாட்டாங்க இந்த ஏர்லைன் கம்பெனியால். நான் பல தடவை இதை எதிர்கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னொன்று அங்க முக்கியம் என்னன்னா இலங்கையில விசாவும் நிறைவல் சிஸ்டம் இருக்குது. இலங்கையில இறங்கினதுக்கு பிறகு விசா எடுக்கிற முறை இருந்தும் அதை பயான கம்பெனிகள் ஏற்றுக்கொள்றாங்க. இல்ல சேரன் கூகுள்ல தேடி பார்த்துட்டு சிலர் ஓமன்றாங்க. எனக்கு இது பல தடவை நடந்திருக்கு. இடையில டிரான்சிட்டா நிற்கிற நாடுகளில் நடந்திருக்குது, மற்றது இங்க விழிக்கிற நாட்டினுடைய ஏர்போர்ட்ல நடந்திருக்குது. ஆகவே எப்பொழுதும் இரட்டை குடியுரிமை கிடைச்சிட்டா அந்த இரட்டை குடியுரிமைய கொப்பி ஒன்றே உங்களோட சேர்ந்து கூட கொண்டு போங்க. ஏனென்றா ஏர்போர்ட்ல இந்த கேள்வி வரும்ன்றதுக்காக. சான்றிதழ் எப்ப பெற்றுக் கொள்ளப்பட முடியும் என்றதை சொல்லிக்கிறேன் பாருங்க. சான்றிதழ் தயார் செய்யப்பட்ட பின்னர் அது தொடர்பில் மின்னஞ்சல் மூலம் அறிய தரப்படும். ஏற்புடைய அறிவுறுத்தல்களுக்கு இந்த திணைக்களத்துக்கு வருகை தந்து சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அங்க போய்த்தான் சான்றிதழ்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லினோம். சில நேரங்கள்ல குரியர்ல அனுப்பி வைக்க வேண்டிய தேவை இருந்தால் அதை கேட்கலாமோ என்பது எனக்கு தெளிவாக இங்க தெரியவில்லை. அவ்வாறு போக முடியாதவர்கள் குரியர்ல போய் கொண்டா அதுக்கு முதலேயே நீங்கள் கேட்டு வைத்து அதுக்கு எது மாற்று வழிகள் அல்லது உங்களின் பேர்ல உங்களுடைய விண்ணப்பத்தை ஒரு ஆள் இந்த குடியுரிமை கிடைத்த அந்த சர்டிபிகேட்டை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு அத்தை உறுதிப்படுத்தி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆளை அமர்த்தலாம். நீங்க உங்களோட பிரதிநிதி ஒரு ஆளை அனுப்பி இவர்கிட்ட கொடுக்கூடவோன்னு சொல்லி கூட கடிதத்தை கொடுத்துட்டு வரலாம். அப்படி என்று அதை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் அந்த வழிமுறையை பின்பற்றலாம். அப்புறம் அந்த சர்டிபிகேட் என்று எடுக்கிறதுக்காக நீங்கள் இலங்கை போகணும் இல்லை. நான் சொன்னது போல அந்த இமெயிலே உங்களுக்கு இன்றைக்கு காசு கொடுத்தீர்களோ அன்றைய தினத்திலிருந்து நீங்கள் இரட்டை குடியுரிமைக்கு தகமை உடையவர். இதுவரை இந்த விடயம் இப்படியே எங்களுடைய இலங்கையினுடைய குடியுரிமைக்கூடிய இரட்டை குடியுரிமை பகுதியிலே இந்த தகவல் தமிழிலும் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் இருக்கிறது, சிங்களத்திலும் இருக்கிறது. கீழே உள்ள இந்த விடயம் இந்த விண்ணப்பம் இது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கிறது, ஆங்கிலத்தில் மட்டும்தான் நிரப்பப்பட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துவதற்காக இதனை முடிந்த வரையிலே ஒரு இந்த ஏஐயின் உதவியுடன் மொழிபெயர்த்து எடுத்திருக்கிறேன். இதுக்கு இது இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றது சம்பந்தமா இதை விட ஏதாவது மேலே கேட்கப்பட்டவற்றில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்கின்றதா? தெளிவுபடுத்தியதன் பின்னர் நான் அடுத்த கட்டம் செல்லலாம் என்று பார்க்கிறேன். இல்லை, நீங்கள் எல்லா தகவல்களையும் கொடுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமில்லாம இந்த இதுல காட்டப்படுகின்ற அந்த ஆவணத்தின் கூட எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கிறது. ஆவணத்தில் தெளிவாக இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வின் கீழே இணைத்து விடுவோம், இங்கேயும் வச்சு நீங்கள் பார்க்கலாம். அல்ல இந்த நிகழ்ச்சியை திருப்பி நீங்கள் திரும்ப பார்த்தாலும் பார்த்து நிரப்புகின்ற பொழுது அல்ல கேள்விகள் ஏற்பட்டால் இதனை நீங்கள் திரும்ப பார்த்து கூட தகவலை பெற்றுக் கொள்ளலாம். அநேகமாக ஒரு இரட்டை குடியுரிமை சம்பந்தமான தகவல்கள் நான் தேடிய வகையிலும் நான் அறிந்த வகையிலும் கிட்டத்தட்ட ஒரு வாரவளவிலே நான் திரட்டுவதற்காக எடுத்துக்கொண்டேன். சில விடயங்கள் இப்பொழுது நான் சொன்னேன், பாஸ்போர்ட்டை வேறொருடைய பாஸ்போர்ட்டை இன்னொரு கொண்டு போ என்பது ஒரு நண்பருக்கு தற்செயலாக அவர் கேட்ட பொழுது நான் தேடி பார்த்து சொன்ன விடயம் பாஸ்போர்ட்டை தனி ஒருவருடைய பாஸ்போர்ட்டை இன்னொரு கொண்டு வர முடியாது, அவையருடைய அனுமதியுடன் கொண்டு போகலாம் என்று சொல்லி அவைகள் கூட நான் தேர்ந்தெடுத்தேன். இப்பொழுது நான் இந்த விண்ணப்பத்துக்கு வருகிறேன் பாருங்கள். இரட்டை குடியுரிமைக்கான விண்ணப்பம் இருக்கிறது. இதிலேதான் நான் இதுல வரவில்லை. வலது பக்கத்திலே ஒரு இடத்திலே போட்டோ ஓட்டுவதற்கான ஒரு சதுரம் நீட்சதுரம் இடப்பட்டிருக்கும். அதிலே தான் உங்களுடைய போட்டோ ஓட்டப்பட வேண்டும். அதிலே முதலாவது பாருங்கள் குறிப்பிடுறது படிவம் எஸ் படிவம் தான் இதற்குரிய பெயர். அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் இது நாங்கள் நிரப்ப தேவையில்லை. கோப்பு இலக்கம் என்பது நாங்கள் நிரப்ப தேவையில்லை. சான்றிதழ் இலக்கம் இவ்வளவும் நாங்கள் நிரப்ப தேவையில்லை. இது அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் உரியது. திருப்பி முந்தி சொன்ன மாதிரியே சொல்லினோம், ஆங்கிலத்தில் மட்டும் பிளாக் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல நிரப்பட்டாம். இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யவும் பக்கம் 7, 8, 9 உள்ள வழிமுறைகளை பின்பற்றவும். மேலே சொன்ன அந்த அதே வழிமுறை எல்லாம் இந்த ஃபார்ம்லையும் கீழே திருப்பி சொல்லி இருக்கு. நம்ம அந்த தச்சலை யாராவது இந்த
அந்த அறிவுறுத்தல்களை வாசிக்காவிட்டாலும் இதிலே அந்த அறிவுறுத்தல்கள் சொல்லப்பட்டிருக்குது. இங்க சொன்ன விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிப்பட்டவங்கள நான் திருப்பி நான் இதில் ரிப்பீட் பண்ண விரும்பல. என்னன்னா, 2 விடயம். ஒன்று வெளிநாட்டு குடியுரிமை எடுத்ததுக்கு பிறகு இலங்கை குடியுரிமை எடுக்கிறதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ரிசம்ஷன் கேட்டகரி. மற்றது ரிட்டென்ஷன் கேட்டகரின்றதை என்னன்னா, நான் வெளிநாட்டு குடியுரிமை எடுக்க போறேன், நான் அதுக்கு முதல் இலங்கையிட்ட சொல்றேன் இந்திய குடியுரிமையும் வச்சிருங்கோ, இதை விளக்க விரும்பலைன்னா இதையும் வச்சு கொண்டுதான் எடுக்க போறேன்றதுக்கான வழிமுறை அதை அநேகமானக்கள் பின்பற்றுறது இல்லை. எங்களுக்கு அது பொருத்தமும் இல்லை. ஆகவே எங்கட கேட்டகரி ரிசம்ஷன் என்றது எப்பவும் தெரிவு செய்யக்குள்ள ரிசம்ஷன் கேட்டகரி என்றதை வச்சுக்கொள்ளுங்க. அதான் இங்க காட்டப்பட்டிருக்கு பாருங்க, ரிசம்ஷன். ரைட், இது ரிட்டென்ஷன். எங்களுக்கு இந்த ரிட்டென்ஷன் என்றது அநேகமானக்களுக்கு பொருந்தாது. அது தேவைப்பட்டால் அவையில் பார்ப்போம். அதுக்காக நான் பாவிக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். தொடர்புடைய எந்த இதுல எந்த அடிப்படையில நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்றதை அடையாளம் இடட்டாம். இதுல நீங்க ரிசம்ஷன் என்றதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டி வரும். அடுத்தது, இரட்டை குடியுரிமைக்கு தகுதியான பிரிவுகள் பின்வரும் ஒன்றில் தானம் செய்யலாம். நான் முதல் சொன்னது அப்படியே வருது பாருங்க. 55 வயசுக்கு மேற்பட்டவர், கல்விசார் தகமை, ஒருவரிடமோ அல்லது அதுக்கு மேற்பட்ட தகமை உடையவர், தொழில் தகுதி, இலங்கையில் 2.5 மில்லியன் அதுக்கு மேற்பட்டுள்ள சொத்து மதிப்புகள், 2.5 மில்லியன் 25 லட்சம். நான் முதல் செய்த நிகழ்ச்சிகளை யாரோ நீங்கள் தவறான தகவல் கொடுக்குறீங்கள், 2.5 லட்சம் ரூபாய் எல்லாம் இலங்கையில சொல்லப்பட்டிருக்கு சொன்னார். அப்படி இங்க எங்கேயுமே சொல்லப்படவில்லை. தயவு செய்து இந்த செய்கிற நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் கொடுக்குற தகவல்கள் முடிந்த வரையில் மூல தகவல்கள், ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து தாரம். மற்ற பார்க்கிறவையை குழப்புற மாதிரி அல்ல இந்த நிகழ்வுடைய தரத்தை அல்லது வேண்டும் என்று குழப்புற மாதிரி சிலர் கீழ் எழுதுறீங்கள். நீங்கள் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் தவறாக கொடுக்கிறீர்கள், தவறாக வழிநடத்துகிறீர்கள் என்று. இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். 2.5 லட்சம் ரூபாய், 2 மில்லியன்ன்றதை அவர் வாசிக்கல, 2.5 லட்சம் ரூபாய், உண்மையாக 25 லட்சம் ரூபாய் தான் என்று சொல்லியிருக்கிறீர்கள் என்றும் அப்படி நான் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. மற்றது, இரண்டாவது, இலங்கை ஏதோ ஒரு வணிக வங்கியில் 2.5 மில்லியன் ரூபாய், அதை நான் சொன்னேன் 2.5 மில்லியன் ரூபாய் இருந்தாலும் இனி நீங்கள் இப்ப இருந்திருந்தாலும் போய் அதனை NRFC அதிகாத ஒரு வெளிநாட்டு கணக்குக்கு மாத்தி அதற்கெல்லாம் நீங்கள் பிக்சட் டிபாசிட்ல போட்டிருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் லூஸ் பண்ணுவீங்க. திருப்பி அந்த கணக்கை மூடி இந்த கணக்கு மாற்றுவீங்க. அதுவும் 3 வருஷத்துக்கு வச்சிருக்க வேணும். அடுத்தது, வெளிநாட்டில இருந்து NRFC என்ற வெளிநாட்டு நாணய கணக்குல $25,000 ஒரு கணக்கை திறந்து 3 வருஷத்துக்கு வச்சிருக்கோம். எல்லாமே 3 வருஷத்துக்கு வச்சுக்கிறதுக்கு பிக்ஸ் பண்ண லெட்டர் எடுக்கணும் பேங்கிட்ட இருந்து. திரைசேரி பிணைகள், ட்ரெஷரி பவுண்ட்ஸ் அல்லது பாதுகாப்பு முதலீட்டு கணக்கினை செய்ய இது சம்பந்தமான அதே $25,000 திருப்பவும் வருது. திரும்பவும் பாருங்க, விண்ணப்பதாரியின் மனைவி, கணவன் இல்ல விண்ணப்பதாரி 22 வயதுக்குட்பட்ட திருமணமாகாத பிள்ளை என்ற அடிப்படையில் தகுதி பெறுதல். இந்த ஏற்பாட்டின் கீழ் தகுதியுடைய ஒரு மனைவி அல்லது கணவன் அல்லது பிள்ளைகள் 1948ஆம் ஆண்டின் 18ஆம் இலக்க குடியுரிமை சட்டத்தின் இந்த பிரிவுகளின் கீழ் இலங்கை குடியுரிமை இல்லாது போகக்கூடிய சாத்தியமுள்ள ஒருவராக மட்டும் இருத்தல் வேண்டும். அடுத்தது பாருங்க, விண்ணப்பதாரர்கள் இது சாதாரணமா கேள்வி. முழு பெயர் ஆங்கிலத்தில் மட்டும் இருக்கும். ஆவை ஆங்கிலத்தில் தப்பிக் கொள்ளுங்கள். மிக கவனமாக இருங்கள். இந்த உங்களோட பாஸ்போர்ட்லே இருக்கின்ற வெளிநாட்டு பாஸ்போர்ட்ல இப்ப இருக்கின்ற எந்த அடிப்படையிலே உங்களோட பெயர் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்ல இருந்து ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது சில பேர் சில சொற்கள் எழுத்துக்களை வித்தியாசமாக எழுதுவீர்கள். அதை விட இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று இருக்கிறது. சிலர் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பின்னர் பெயர் மாற்றம் செய்திருப்பீங்க. அல்ல சில மிடில் நேம்னு ஒன்று இருக்குதானே. நாங்கள் இலங்கையில முதல் பெயர் தகப்பன் பெயர் ரெண்டு தான் பாவிக்கிறோம். தகப்பனுடைய பெயர் அல்ல சேர்னையும், அடுத்தது எங்களுடைய பெயர் பாவிக்கிறோம். வெளிநாட்டுல மிடில் நேம் ஒன்று கேட்கிறவன் இந்த மிடில் நேமே சிலர் வெளிநாட்டுக்கு வந்தா போல தன்னுடைய பெயர் கொண்ட மிடில் நேமில சேர்த்து கொண்டவே இருக்கிறோம். இல்ல முழுமையா வேற பெயர்கள் மாத்திரவே இருக்கலாம். சிலர் வெளிநாட்டுக்கு இதுல உத்தியோகமா கூற முடியுமோ தெரியாது, வேற பெயர்களிலே வேறு பெயர்களிலே பதிவு செய்து வேறு பெயர்களை வாழ்வரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எனக்கு தெரியாது என்ன மாதிரி இருக்கும் என்று அவர் பெயர் மாற்றுவதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்காவிட்டால் அவர்களுக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதாவது பழைய உங்களோட இலங்கையில பிறந்த அடையாள அட்டையில என்ன பெயர் இருக்குதோ அந்த பெயர்ல இருந்து நீங்கள் புதிய பெயரை மாற்றிக்கொண்டீர்கள் என்றதுக்கு பெயர் மாற்றத்தை உறுதிப்படுத்தின ஆதாரம் ஒன்றை உங்களுடைய நாட்டிலிருந்து நீங்கள் கொண்டு சென்று சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு வராது. மற்ற இந்த இனிஷியல்களுடன் பெயர்கள் சில பேருக்கு இது குழப்பமா இருக்குமெண்டா, இலங்கையில முழு பெயர் வேற இனிஷியல் வேண்டா உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப என்ற பேர் அருள் பொன்னையாண்டா. மற்றது இன்னொன்று முக்கியமா வச்சுக்கொள்ளுங்க, வெளிநாடுகளில பெயர்களை சொல்லும் பொழுது எங்களுடைய பெயர் முன்னுக்கு வரும், எங்களுடைய தந்தையாரனுடைய பெயர் பின்னுக்கு வரும். எங்கட ஊர்ல மாறி, அதாவது இப்ப தந்தையாற்ற பேர் முன்னுக்கு வரும். இப்ப என்னுடைய பேரும் பொன்னையாண்டா, பொன்னையா அருள் பேர்லாம் இலங்கையில பாய்க்கப்படும். வெளிநாடுகள்ல இது அருள் பொன்னையான்னு தான் வரணும். இப்போ எங்களுடைய பேரை முன்னுக்கு பாய்ப்பாரு. நீங்கள் இப்போ இலங்கையில் உள்ள விண்ணப்பத்தை தான் நிரப்புறீர்கள் என்றபடியால் உங்களுடைய பெற்றாரனுடைய பெயர் தந்தையாருடைய பெயர் முதலாவதாகவும் உங்களுடைய பேர் 2வதாகும்.
இந்த இனிஷியல்களுடன் பெயர் என்பது முதல் எழுத்துடன் பெயர். முதல் எழுத்துடன் பெயர் என்றா அப்பாவினுடைய பெயர். உதாரணத்துக்கு இப்ப நான் என்றா பி பாய்த்து அடுத்தது உங்களோட பெயர் எழுதி கொள்ளுங்க. அடுத்தது தொடர்பு விவரங்கள். இலங்கையில உள்ள தொடர்பு விவரம் என்றா முகவரியை கேட்கணும். இலங்கையில உள்ள உங்களோட முகவரி என்ன, எந்த நாட்டுல இப்ப இருக்கிறீங்க அந்த நாட்டின் முகவரி. மின்னஞ்சல் கட்டாயம் என்று சொல்லணும். என்னத்துக்காக இந்த மின்னஞ்சல் கட்டாயம் என்று சொல்லினோம்னா அதுக்குத்தான் உங்களுக்கு பேமெண்ட் கட்ட சொல்லியோ ஏதாவது எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் தேவையோ தகவல் தொடர்பாளர்களுக்கு எல்லாம் மின்னஞ்சலை தான் பாவிக்கணும். மின்னஞ்சலை கொடுக்குங்க. மற்றது எல்லாமே ஆங்கில பேர் திருப்பி சொல்லினோம். தொடர் விளக்கம் வெளிநாட்டு தொடர் விளக்கம் இருந்தா கரெக்டாம். உள்நாட்டு தொடர் விளக்கம் வெளிநாடு உள்ளூர் ரெண்டும் கேட்கணும். உங்களுக்கு வெளிநாட்டு தொடர் விளக்கத்தை கொடுங்க. உள்நாட்டு தொடர் விளக்கம் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய கட்டாயம். போய்க்கு ஒரு சிம் கார்டு வாங்கி போட்டு நீங்க விட்டுட்டு வந்துடுவீங்க. ஆனா இன்னொன்று சொல்லி வைக்கிறோம், இந்த இடத்துல இலங்கையில ஒரு சிம் கார்டு வாங்கினீங்களா இருந்தால் ஆயுட்காலம் முழுக்க நீங்கள் அதை பாவிக்காட்டாலும் இருக்கும். என்ன டயலக்கோ மொபிட்டல்னா வேண்டிய அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. அந்த ஆப்ல போய் பார்த்தீங்களா இருந்தா உங்களோட இது இருக்கு. மற்றது உங்களோட தொலைபேசி இலக்கத்தை இப்போ உதாரணத்துக்கு எல்லாரோட போன்லயும் இப்போ 2 சிம் இல்ல டுவால் சிம் இல்ல அல்லது இப்போ இந்த இ-சிம் பாவிக்கலாம். இலங்கையில இருந்து உங்களுக்கு ஏதாவது ஓடிபி நம்பர் 2 வரும் தானே, வங்கிகளுக்கு தேவையான ஓடிபி நம்பர் வரணும்னா ஒருக்கா இலங்கையில எடுத்த சிம் கார்டை வச்சிருங்க. காலம் முழுக்க அதுல இலவசமா, அதுல காசு இருக்கோ இல்லையோ இலவசமா உங்களுக்கு வெளிநாட்டுலயுமே SMS வரும். இதை மற்றபடியும் மறந்துடாங்க. நீங்கள் எந்த நாட்டுல இருக்கிறீங்களோ எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களோட நாட்டு போனை கொண்டு வாங்க. இலங்கையில போனாலும் உங்களுக்கு இலங்கையில SMS வரும். இப்ப உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் ஒரு வகையில இந்த தொலைபேசி கம்பெனியோட உடன்பாட்டுக்கு வந்திருக்கு. நீங்கள் எந்த நாட்டுல போனாலும் SMS வரும். அதுக்கு நீங்க ரோமிங் எல்லாம் காசு கட்ட தேவையில்லை. இப்ப நீங்க வெளிநாட்டுல போய் உங்களோட பேங்க் ஆப்ரேட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் தேவைன்னா உங்களுக்கு கட்டாயம் நீங்க ரோமிங் எடுத்துட்டு போகணும். இப்ப ரோமிங் இல்லாமலேயே உங்களோட வெளிநாட்டு நம்பரை அதே தொலைபேசியை கொண்டு இலங்கைக்கு போனீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வர்ற அதே SMS வரும். அது மாதிரி இலங்கையிலேயும் ஒரு தொலைபேசி இலக்கத்தை எடுத்து வச்சிருந்தீங்களா இருந்தா தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் முடிஞ்ச நினைக்கிறதுல எப்ப இலங்கைக்கு போறீங்களோ அப்ப எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி போட்டு பாவிக்கலாம். மற்ற நேரங்கள் எல்லாம் வெளிநாட்டுல வச்சிருந்தா உங்களுக்கு இந்த ஓடிபி நம்பரோ அல்லது ஏதாவது தொடர்பு இலக்கங்கள் வர்றதுக்கு இலகுவா இருக்கும். வங்கிகள் நாங்கள் எல்லாம் இப்ப வங்கிகள் இலங்கையில இருந்தா வங்கிகளை ஆன்லைன்ல ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த ஓடிபி அதுலதான் வருது. ஓடிபின்றது அந்த 1 டைம் பாஸ்கோட் நினைக்கிறேன் ஓடிபின்றது வரும். அடுத்தது பிறப்பு திகதி, பிறந்த இடம், பிறப்பு சான்றிதழ் இலக்கம், மாவட்டம். இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இனம், தேசியம். இனம் என்பது இலங்கை தமிழ் என்றதுக்கு வரும். தேசியம் என்பது இலங்கை தமிழர். திகதி, மாதம், வருடம், இதுல பிறந்த திகதி, மாதம், வருடத்தை கேட்கணும். தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருந்தால், இது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது இருந்தால் உங்களோட இரட்டை குடியுரிமை தாமதமாகாது. இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த இரட்டை குடியிருந்த தேசிய அடையாள அட்டையோ அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கமுடைய இலங்கை பாஸ்போர்ட்டோ இல்லை என்றால் உங்களோட நீங்கள் நான் இலங்கையில அடையாளம் காண்றதுக்கு நிறைய கடினமாக இருக்கும். சில நேரம் நிறைய காலதாமதம் எடுக்கக்கூடும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. மற்றது ஆணா பெண்ணா என்றது தீர்மானிக்கட்டாம். திருமணமானவராயின் கணவன் இல்ல மனைவியின் பெயர், மனைவியின் தேசியம். இப்ப உதாரணத்துக்கு மனைவியின் தேசியத்தை பற்றி ஏன் கேட்கணும்னா இப்ப நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து வேறு யாரும் நாட்டுக்காரரை கூட திருமணம் செய்திருக்கக்கூடும். அதனால இந்த கேள்வியை கேட்கணும். அப்படி நீங்கள் வேறு யாரும் நாட்டுக்காரரை திருமணம் செய்திருந்தால் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க இயலாது. ஏனென்றால் இலங்கை குடியுரிமை இழந்திருந்தால் தானே அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் விவரங்கள், தொழில் அல்லது உத்தியோகம் என்பது பார்த்துக்கொள்ளலாம். இது பொது இலகுவான கேள்விகள். இதெல்லாம் எந்த விண்ணப்பதாரன் வெளியுரிமைக்குள்ளான விவரங்கள் 19(2) மீண்டும் பெறுகின்ற விண்ணப்பிகளுக்கு மாத்திரம். நான் சொன்னதான் இந்த ரிசம்ஷன் கேட்டகரி என்று எங்களுக்கு தான் இந்த இது பொருந்தும். இந்த வெளிநாட்டுக்கு வந்து குடியுரிமை பெறுறாக்களுக்கு இந்த ஏரியாவை கட்டாயம் நிரப்பட்டாங்க. இந்த 6ஆவதுல இருந்து இந்த பகுதி புறக்கேக்குள்ள எந்த நாட்டு குடியுரிமை. இப்ப காரணத்துக்கு பிள்ளை வந்து புறக்கேக்குள்ள எந்த நாட்டுக்கு பிள்ளையோ எங்களுக்கோ. இப்ப நாங்கள் சில இலங்கையாக்களா இருந்து இந்தியாவில பிறந்திருப்போம். இந்த இந்தியாவுக்கு இடம் அகதிகளா போனாக்கள் சேரும் பிள்ளைகள் வந்து இந்தியாவில பிறந்திருக்கலாம். ஆனா இலங்கைக்காரரான உண்மையில் அதுக்காக கேட்கிறோம். தற்போது குடியுரிமை உள்ள நாடு, அந்த குடியுரிமை பெற்ற திகதி, குடியுரிமை சான்றிதழ் இலக்கம், வெளிநாட்டு கடவுட்டு சான்றினுடைய இலக்கம், வழங்கப்பட்ட திகதியும், விண்ணப்பதாரர்களுடைய முந்தைய தற்போதைய இலங்கை குடியுரிமை தொடர்பான விவரம். நாங்கள் இலங்கையின் குடியுரிமை தொடர்பான விவரம் என்றதுல அதுக்கு கீழே தான் அதுல கேள்வி கேட்க விண்ணப்பதாரன் முந்தைய இல்ல தற்போதைய இலங்கை குடியுரிமை தொடர்பான விவரம். இதுல எனக்கு தெரியல, நான் இதுல டிரான்ஸ்லேட் பண்ணதுல வரையில்லைண்டா நீங்கள் உங்களுடைய இப்ப இலங்கை குடியுரிமை இருந்ததா அல்லது தற்போதும் இருக்கிறதா என்பதை குறிக்கிறதுக்கான கேள்வி அது.
விண்ணப்பதாரர் விவரங்கள்ல தந்தையின் பெயர் கேட்கணும், அவன் பிறந்த தேதி இடம், தாயின் பெயர், பிறந்த தேதி இடம். இது வந்து இந்த குறிப்பா இந்த உங்களோட சம்பந்தமான சில புலனாய்வு அந்த தகவல்களுக்காகத்தான் இதை கேட்கிறார்கள். உங்கள் வீடுகளுக்கு சென்று விசாரிப்பதற்கு இதுகள் எல்லாம் கேட்கிறார்கள். பெற்றோர் பதிவின் மூலம் இலங்கை பிரஜைகளாக இருந்த நான் முன்னர் குறிப்பிட்டிருந்தானே, இலங்கையில பதிவின் மூலம் உதாரணத்துக்கு இந்த மலையக தமிழர்கள் அவர்களுக்கு பதிவின் மூலம் வழங்கப்பட்டிருந்தது. அப்படியாக இருந்தால் பதிவு சான்றிதழ் இலங்கை அந்த தாய்க்கு பதிவு சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதிகள் அந்த இடத்துல பிள்ளையின் பெயர், பிறப்பு தேதி, இனம் அல்லது தேசியம். நான் ஏற்கனவே இனம் அல்லது தேசியம் என்பது இலங்கை தமிழர், இலங்கை சிங்களவர்கள், இலங்கை முஸ்லிம்கள். நான் நினைக்கிறேன் மலையக மக்களுக்கு அந்த குடியுரிமை வழங்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் மலையக தமிழர் என்ற வகைக்குள் வருவார்களா என்பதை அவர்களே வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவை அந்த விடயத்தை குறிப்பிடுகிறேன். விண்ணப்பதாரின் இலங்கை கடவுச்சீட்டு. இப்போ நீங்கள் சிலர் வெளிநாட்டு குடியுரிமை எடுத்தாலும் சிலர் உங்களை பழைய கடவுச்சீட்டு டேட் போனாலும் வச்சிருந்தால் அதனுடைய இலக்கம், வழங்கப்பட்ட தேதி, வழங்கப்பட்ட இடம் தற்செயல வச்சிருக்காவிட்டாலும் கூட அந்த இலக்கங்கள் இருந்து கொடுத்தீங்களா இருந்தால் அவர்களுக்கு சில சில தகவல்களுக்கு இலகுவாக இருக்கும். இல்லாவிட்டால் நோட் அப்ளிகபிள் என்ன என்றும் போடலாம். அந்த தகவல் என்னட்ட இல்ல, தொலைஞ்சு போச்சு, காண இல்லை, எனக்கு இலக்கம் தெரியாண்டும் சொல்லலாம். விண்ணப்பதாரின் நிரந்தர பதிவிட அந்தஸ்து. இதுக்குள்ள வந்து அதாவது இந்த உங்களுடைய இப்ப பெர்மனன்ட் ரெசிடென்சி ஸ்டேட்டஸை பற்றின கேள்வி எல்லாம் நீங்க இருக்குது பாருங்க. அதன்படி பதிவிட அந்தஸ்து என்று சொல்லி சொல்றது வந்து ரெசிடென்சி, அதாவது ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் வாழ்றதுக்கான ரெசிடென்சி தான் முதல் கிடைக்கும். நீங்க தேவையான சிட்டிசன்ஷிப் எடுக்கலாம். அப்படி இருந்தா அந்த நாட்டினுடைய இது வந்து மற்ற கேட்டகரி கேட்கணும். இப்ப இந்த 1903 நான் சொன்னீங்க அந்த ரிட்டென்ஷன் கேட்டகரி அந்த வெளிநாட்டு குடியுரிமை எடுக்கிறதுக்கு முதலே இலங்கை குடியுரிமை நான் விடமாட்டேன்னு சொல்றாங்க வேண்டி அவை இதை நாங்கள் தவிர்த்து போட்டும் போகலாம். அவைக்குரியதான் இந்த இதோடு உள்ள விவரங்கள் முழுவதுமே விண்ணப்பிக்கிறபடியா நான் இந்த பகுதியில வேண்டாவை பார்த்துக் கொள்ளலாம். இது எல்லாமே அவர்களுக்குரியதான் திருப்பி வேற வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்த 6வது முக்கியமானதை நான் முன்னரே குறிப்பிட்டிருந்தேன். இதுதான் அந்த கடைசியாக ஓத் எடுக்கிற, அதாவது சத்திய பிரமாணம் செய்கிற பக்கம். இதுல கீழே உள்ள அவ்வளவத்தையும் வாசிச்சதன் பின்னர் இதுல நீங்கள் கையொப்பமிட போறீங்க. கையொப்பமிடுறது 2 பேருக்கு முன்னால் இடலாம். ஒன்றில் ஒரு சமாதான நீதிவான் ஜேபிக்கு முன்னால் இடலாம். அல்லாவிட்டால் நீங்கள் கமிஷனர் ஆஃப் ஓத், அதாவது சத்திய பிரமாண ஆணையாளருக்கு முன்னால நீங்கள் அவ்வாறு ஒரு கையொப்பத்தை இட்டீங்களா இருந்தால் அதை இந்த கையொப்பமிடுவீங்கள். அதை உறுதிப்படுத்தினவர் யார் என்பது அவர் இதுல கையொப்பம் திகதி எல்லாம் போட்டு நிரப்பிக் கொள்ளுவார். இந்த கீழே உள்ள அத்தனையும் வந்து அவங்க கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்காக இந்த கேள்விகளை கேட்கிறாங்க. அதை முன்னுக்கு கேட்கப்பட்ட அதே கேள்விகள், அதே விடயங்கள் தான் திருப்பி கேட்கப்படுது. இதை வச்சு கொண்டுதான் உங்களோட விடயங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர்ல பதிகிறதுக்காக இதை கேட்கணும் என்றபடியா நான் திருப்பி சொன்னவையிட்ட சொல்ல தேவையில்லை. என்ன கேட்கப்பட்ட கேள்விகளும் எல்லாம் நேரடியான கேள்விகள். இது வந்து அலுவலக தேவைக்கு மட்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது என்றபடியா இதை நீங்கள் நிரப்ப தேவையில் நினைக்கிறேன். மேலிருந்து திருப்பி இருக்கா பார்க்கறது ஆங்கில பேரெழுத்துக்களில் வழங்கப்பட வேண்டும். அலுவலக பயன்பாட்டுக்கு மாத்திரம் என்று அந்த கருத்து என்னன்றது அவைன்ற அலுவலகத்துல இந்த தகவல்கள் உள்ளக தகவலை வச்சுக்கிறதுக்கு நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்ற அதனுடைய கருத்து வந்து பெயர், பாலின, பிள்ளைகளை பற்றின விவரங்கள் இருக்கு. நம்மளோட பிள்ளைகள் யாரோ அப்ளை பண்றீங்களோ இல்லையோ பிள்ளைகளின் விவரத்தை கொடுக்க சொல்லி கேட்கலாம். உங்களோட பிள்ளைகள் இருந்தா அப்ளை பண்ணா தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் உண்டா ஃபில் பண்ணுவீங்க. தந்தையின் பெயர், பிள்ளைகள், போலீஸ் பிரிவு, இலங்கையில் உள்ள முகவரியும் இலங்கையில் உள்ள போலீஸ் பிரிவு, தாயின் பெயர், இலங்கையில் உள்ள முகவரி, போலீஸ் பிரிவு, தந்தையின் கணவன் மனைவி, தந்தையின் பெயர், இலங்கையில் உள்ள முகவரி, போலீஸ் பிரிவு. இதெல்லாம் திருப்பி நான் என்னது முதலே சொல்லியிருந்தாங்களான, அதாவது வந்து ஒன்று கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கு அல்லது இந்த புலனாய்வு பதிவுக்கு சென்று தகவல் எடுக்கிறதுக்காகவே இந்த தேர்தலில கேட்டு கொண்டிருக்கணும். போலீஸ் பிரிவு ஏன் கேட்கணும் வேண்டாம், அந்த போலீஸ் பிரிவுக்கு போய் அந்த தகவல் திரட்டுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போவார்கள், அதே போல உங்கள் வீடுகளுக்கும் செல்வார்கள் என்பதற்காக இவை கேட்கப்படும். அநேகமான எல்லாம் முக்கியமானதெல்லாம் கவனப்பட்டிருக்கு. இது முக்கியமான ஒரு கேள்வியில் இருக்கு பாருங்க. நீங்கள் இலங்கையில் ஏதேனும் கலாச்சார, சமூக, சமய அல்லது அரசியல் அமைப்பில் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறீர்களா? இந்த அரசியல் அமைப்புன்றது ஒரு கடினமான கேள்வி உண்டு. அது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி ஒன்றும் இருக்கவில்லை என்றா இல்லை என்று கூறலாம். ஏதாவது பதிவு செய்யப்பட்ட சமூக, சமய அல்லது அரசியல் அமைப்பு என்று சொல்வது அரசியல் கட்சி அங்கத்தவர்களை தான் கேட்கணும் என்று நினைக்கிறேன். அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க.
அப்ப நீங்கள் இந்த எந்த நாட்டிலாவது நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டு தண்டிக்கப்பட்டுள்ளார்களா அப்படியான இந்த விவரங்களை வழங்கவும். இதுல சொல்லப்படுவது குற்றவாளியாக தண்டிக்கப்பட்ட விவரங்கள் நீங்கள் இலங்கையிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ பொருந்தும். மேலே வழங்கப்பட்ட அத்தனை தகவல்களும் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்துகிறேன் என்று கையொப்பம். அவ்வளவுதான் இந்த விண்ணப்பத்துக்குரியவை. விண்ணப்பத்தில் உள்ள கேள்விகள் அநேகமாக எல்லாம் நேரடியான கேள்விகள் தான். நான் அந்த ஏற்கனவே அந்த விவரங்கள்ல தெளிவாக சொல்லி போட்டான். அந்த 22 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். மற்றது அவைக்கு என்ன மாதிரி தச்சில பிள்ளைகள் அந்த சிட்டிசனில் வந்ததுக்கு பிறகு பிறந்திருந்தா அவைக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டேன். மற்றது பாஸ்போர்ட்டை கொண்டு போய்கள்ல கடிதம் வாங்குறதை பற்றி சொல்லி போட்டேன். மற்றது பெயர் மாற்றம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பெயர் மாற்றத்துக்கான கொண்டு வர விவரங்களை சொல்லிட்டேன். அநேகமான விவரங்கள் இங்கே சொல்லப்பட்டாச்சு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது கொஞ்சம் நேரம் அதிகரித்திருந்தாலும் கூறக்கூடியவற்றை கூறி முடித்தாயிட்டது. கிட்டத்தட்ட ஒரு இரட்டை குடியுரிமை எடுப்பதற்கு தேவையான அநேகமான தகவல்கள் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கின்றனவா அரசு ஏதாவது கேட்பது? அநேகமாக நாங்கள் இயலுமான வரை எல்லாவற்றையும் விவரமாக தெரிவித்திருக்கிறோம் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் நேயர்கள் இதில் இருக்கின்ற தங்களுக்குரிய சந்தேகங்கள் அல்லது மேலதிக கேள்விகள் இருந்தால் நீங்கள் இதில் எங்கள் இந்த கேள்விகளை நீங்கள் கொமெண்டில் எழுதலாம். நாங்கள் அதற்கு இன்னொரு நாள் நாங்கள் பதிலை அளிப்போம். இது உத்தியோகபூர்வமானது அல்ல என்றதை கவனித்துக் கொள்ளுங்கள். இதே நீங்கள் திரையில் பார்த்த இந்த நிகழ்வின் கீழே இணைப்பாக தரப்படும். நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.